வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கல்யாண தேன்நிலா கதையின் 7வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். டேனியாவின் சில ஏக்கங்கள், நிராசைகள் ஆழ்மனதில் இன்னும் புதைந்திருந்தனதான். அவற்றை எண்ணி நிகழ்காலத்தை கெடுத்து கொள்ள அவள் விரும்பவில்லை. அவள் அம்மாவிடம் கூப்பிட்டு பேசிய செயலானது அக்காதலனை காதலால் மிதக்க செய்தது. இந்த மாற்றம் அவளுள் நிகழ எந்த அளவு மெனக்கெட்டிருக்கிறாள் என புரிந்தது. ஒவ்வொரு நாளும் அசத்துற, செம ஃபீல் கொடுக்குற, எப்படியாம் இது? என்ன எப்படியாம், என்ன ஃபீல் தர்ற? சிரித்துவிட்டு புரியாதது போல ஒரு பாவனை காட்டி உதடுகளை துடிப்பில் அடக்கியவளை எட்டி பிடித்தான். அவள் தோள்களில் இரு கரங்களை படரவிட்டு பின்னி கொண்டவன், ஆ, உனக்கு தெரியாதா நான் என்ன சொல்ல வரேன்னு என்றவாறே அவளின் விழிகளை தன் நீல விழிகளால் களவாட முயல, எப்பவும் போல் இப்பவும் அவன் விழிக்கடலில் மூழ்கினாள். தெரியல. பட்டு இதழ்கள் அது பாட்டுக்கு உச்சரித்தன. தெரியும், எத்தனை தடவை அந்த கள்வன் சொல்லி இருக்கிறான். இருந்தாலும் தெரியாது என்று சொன்னாள். அப்போதானே ஒரு ஸ்வீட் மெமரி ரீல் ஓடும். அவளுக்கு அதில் ஒரு ஆறுதல். இந்த ஸ்பெஷல் ஃபீல், அதைத்தான் சொல்ற. நிஜமா தெரியலையா உனக்கு? பொய். ஷபா, இப்படி என்ன கவிழ்த்து மூழ்கடிக்கிறாயே பேப்ஸ். சரி போகுது போ, எனக்கு ஒன்றும் இதை சொல்றதில்ல, கஷ்டம் இல்லை. எத்தனை தடவை வேணும்னாலும் அழுக்காம சொல்வேன் மை லவ். இப்போ ஒன்ஸ் மோர் சொல்கிறேன். ஐ லவ் மை வான்கோவர் ப்ராஜெக்ட். என் பேப்ஸ் அங்கிருந்து தான் ஒரு மாதிரி ஃபார்முக்கு வந்திருக்கா. கண் சிமிட்டி சிரித்தவன் விஷமமாக புன்னகைத்தான். டபுள் மீனிங்கா? தெரியலையே பேப்ஸ், நீ தான் சொல்லணும். டபுள் மீனிங்கா இல்லை சிங்கிளான்னு. நீங்கள் நான் அழுததை மீன் பண்ணி டீஸ் பண்ணுறீங்க. சிணுங்கலாக மொழிந்தவளை தன் மேல் முழுதாக விழ வைத்து தாங்கி அமர்ந்தவன், நீ நம்ம ஹனிமூன்ல அழுதது எதுக்குன்னு தெரிஞ்சும் நான் டீஸ் செய்வனா ஆ என கேட்டான். அப்போ நான் என்ன மாதிரி நினைச்ச அப்படி அழுதேன்னு இப்ப நினைச்சாலும் ரொம்ப ஃபீலிங்ஸ் தான் எனக்கும் என்று சொல்லி அவள் கன்னங்களில் முத்தம் பதித்தவனை மேலும் முன்னேற விடாமல் தடுத்து தன் பேச்சை தொடர்ந்தாள் டேனியா. யூனோ, அன்னைக்கு நான் ரொம்பவே உணர்ந்தேன் உங்க லைஃப்ல நான் எப்படின்னு. ஒரு மாதிரி கஷ்டமான மனநிலைதான் எனக்கு அப்போ. ஹே பேப்ஸ், இப்ப திரும்ப கஷ்டப்படணுமா? விடு விடு அந்த டாப்பிக்க. சொல்லப்போனா அன்னைக்கு நீ சொன்னதும் இதுக்காக அழுதியான்னு கேட்டு சிரிப்பு தானே வந்தது எனக்கு. அப்போ நீங்க அதை லைட்டா எடுத்து சிரிச்சிருக்கலாம். அது எனக்காக. என்னை இன்னும் அழுகாம கட்டுப்படுத்தி வைக்க அப்படி செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு புரிஞ்சது. உங்களுக்கும் அந்த சமயம் ஒரு நெகிழ்வான தருணம் தான்னு, இல்லையா? ஆ, நெகிழ்வு தான் மனசுக்கு. இருந்தும் ஒரு ரிலீஃப். அந்த அழுகைக்கு பின்னால் கவலைப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல என நிஜமா சந்தோஷமா இருந்தது டேனியா. எப்படி 2 வருஷமா என்னை பத்தி நிறைய யோசிச்சு இருந்திருக்கீங்க. நம்ம முதல்ல பார்த்துக்கிட்ட இடத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே எல்லாமே எந்த அளவு உங்களுக்கு முக்கியமானவை நான் அப்பதான் முழுமையா உணர்ந்து கொண்டேன். வான்கூவர் நம்ம புது ஹோட்டல்ஸ்க்கான வேலையில நீங்க இறங்கினது நம்ம சந்திச்ச உடனே இல்லையா? ஆ, நீ அந்த ட்ரிப் முடிச்சுட்டு அங்கிள் கூட கிளம்பவும் ஆரம்பிச்சது. கணவனை கட்டிக்கொண்டு அவன் நெஞ்சில் தலை சாய்த்து கொண்டாள் டேனியா. ஆரியனும் மனைவியை அணைத்து இதமாக வருடியபடி கன்னத்துடன் கன்னத்துடன் கன்னம் பதித்தான். அவள் மேலும் தொடர்ந்து பேசினாள். எவ்வளவு வேகம்! பெரிய ப்ராஜெக்ட், பெரிய பட்ஜெட்டில் திடீர்னு எத்தனை பிளானிங், எத்தனை நேர்த்தி, உங்க உழைப்பு, அலைச்சல். ஏற்கனவே அங்கங்க போயிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்ல புதுசா இதையும் இழுத்துட்டு எவ்வளவு சிரமம். மற்ற பிஸ்னஸ் வேலைகளுடன் இவ்வளவும் பார்க்கணும்னா ஆரியனுக்கு தாங்கவில்லை. தன் காதல் மனைவி காதலால் கனிந்து கரைவது புரிந்தாலும் தன்னை வருத்தி கொள்கிறாளே. ஹே பேப்ஸ், சில். கொஞ்சம் பேசட்டும்னு விட்டா நிறுத்தாம என்ன புகழ்ந்து தள்ளுவியா? ப்ளீஸ் போதுமே. அவள் இதழ்களை தனதால் மூட முயன்றவனை மென்மையாக தள்ளி விட்டாள். சு, பேச விடுங்க டியர், மீதியை சொல்லிடுறேன். என் பேச்சை கேட்க மாட்டேனே. சரி சொல்லி முடி. அழுக்காமல் அழுத்து கொண்டவனை முறைத்து விட்டு தொடர்ந்தாள். அது உங்க உழைப்பால் மட்டுமில்ல, என் மேல நீங்க வச்சிருக்கிற லவ், அந்த காதலால் தான் சாதிக்க முடிஞ்சிருக்கு. உங்க கூட துணைக்கு அஸ்வினும் அப்போ இருக்கல. ஆ, உண்மைதான் டேனியா. உன் மேல வச்சிருக்கிற லவ் தான் எனக்கு எனர்ஜி பூஸ்டர். இதைத்தான் நான் நினைச்சு ஃபீல் பண்ணேன். நீங்க இப்படி இருக்க நான் உங்க மேல் லவ் இருந்தும் என்ன செஞ்சு வச்ச? உங்ககிட்ட காமிச்சுக்கவே இல்லையே.
ஹே, அப்ப உன் சூழ்நிலை வேறையா இருந்ததே, அதனால தயங்கின. இருக்கலாம். பட் வெட்டிங்க்கு சம்மதிச்ச அந்த நிமிடம் தான் நான் என் லவ்வ உங்ககிட்ட சொல்லி இருக்கணும். உங்க காதலுக்காக மட்டும் கல்யாணம் செஞ்சுக்க ஓகேன்னேன். இந்த கவலை உன்னை விட்டு இன்னும் போகலையா என் ஸ்வீட் பிரின்சஸ்? இப்ப சொல்லேன், எத்தனை முறை வேணும் என்றாலும் ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு ஹியர். ஐ லவ் யூ ஆரியன். இன்னும் இன்னும் ரொம்ப காதலிக்கணும். காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். உங்கள விட அதிகமா காதலிக்க முடியுமா தெரியல. ஆனா இந்த லைஃப் முழுவதும் நம்ம காதல் மெருகேறும். ஓ! மை லவ்லி லேடி. நீங்க வெட்டிங்க்கு ஓகே சொன்ன காரணமும், எனக்கும் என் உன் மேல் காதலுக்கும் ரொம்ப பெருமை. தோ இப்ப பேசின எல்லாமும் சேர்ந்து காதலால் என்னை வான் உச்சத்தில் பறக்க செய்யுது. நம்மில் யார் அதிகமாக காதலிக்கிறாங்கன்னு எதுக்கு ஆராய்ச்சி? உணர்வுகளை அளப்பது எப்படி? அதிலும் இருவரிடம் இருக்கும் காதலுக்கு அளவுகோல் ஏது? நம்மால் உணரத்தான் முடியும். இனி உனக்கு இந்த வருத்தம் வரக்கூடாது. புரிஞ்சுதா? விட்டுவிடு பேப்ஸ். உணர்ச்சிகளின் பிடியில் சிக்கினர் இருவரும். நேசத்திற்கு அளவுகோல் ஏது? உன்னிலும் என்னிலும் உள்ளது காதல். உள்ளத்தால் உணர்வோம் அக்காதல் தனை. உணர்வுகளை அளந்திட முயற்சிக்காதே. லவ் டஸ் வண்டர்ஸ் பேப்ஸ். ஒவ்வொரு நாளும் உன்னில் உருகிட்டு இருக்கேன். நம்ம சந்திக்க வச்ச கோல்ஃப் கோர்ஸ்ல ஆரம்பிச்சது. இப்ப வரை நம்ம காதல் இதமும் சுகமும் அள்ளி வீசுது. இன்னும் இன்னும் இந்த காதல் வளரும், மாயங்கள் செய்யும். ஊடல் கூடல் கோபதாபம் அனைத்தும் வரும். ஊடலை கடப்போம், கோபங்களை தாங்கி முறைத்து நிற்போம். செல்ல சண்டைகளையும் அனுபவிப்போம். இன்னும் நேசம் பொங்க பேசியவனை காதலுடன் ஏறிட்ட டேனியா, முத்தமும் மோகமும் என காதலாகி உருகி நிற்போம். சரிதானே டியர்? என கணவன் சொல்ல வந்ததை சொல்லி முடித்தாள். லவ் இஸ் நெய்தர் பவுண்ட் டு ப்ரெடிக்ஷன் நார் எஸ்டிமேஷன் பட் சர்டன்லி an ocean ஆஃப் எமோஷன்ஸ் என சொல்லி ஆரியன் விரிந்த புன்னகையை வீச, மனையாளின் புரிதல் அவனை ஆமோதித்து முத்தங்களாக வெளிப்பட்டது. டேனியாவிடம் வான்கூவர் தேனிலவு பயணத்திற்கு பிறகு நிறைய மாற்றங்கள். தன் இறுக்கங்களை தளர்த்தலானாள். ஏற்கனவே தன் குடும்ப சூழல் மனைவிக்குள் மாற்றத்தை கொண்டு வந்திருப்பதை ஆரியன் உணர்ந்திருந்தாலும் அந்த தேனிலவில் நடந்தது ஸ்பெஷல் தான். வான்கூவர் பென் ஹவுஸில் தன் பிரின்சஸ் அழுததற்கான காரணம் பற்றி எப்போ நினைத்து கொண்டாலும் அவனின் அழுத்தமான இதழ்களில் புன்னகை படரும். அது அப்படியே முத்த கொத்துகளாக அவளிடம் போய் சேரும். அன்றில் இருந்து தானே அவள் வெவ்வேறு பரிமாணங்களை காட்டுகிறாள். தானாகவே அவள் செய்த யதார்த்த செயல்கள். தன் பிரின்சஸ் மேல் பித்தாகினான் அக்காதலன். சகஜமாக பேசுவதும், கலகலப்பை நிலவ விடுவதும், தயக்கத்தை விட்டு எதனையும் பகிர்தலும், அவளாகவே தன்னை நெருங்குவதும். காதல் என்ற ஒற்றை நூல்தான் கனவுகள் கொடுக்கிறது. காதல் என்ற ஒற்றை நூல்தான் கனவுகள் கொடுக்கிறது. அது காலத்தை கட்டுகின்றது. என் மனம் என்னும் கோப்பையில் இன்று உன் உயிர் நிறைகின்றது. பேப்ஸ். செவியோரம் ஒலித்த கணவனின் குரல் டேனியாவை சிலிர்க்க வைத்தது. இதோடு 5ஆம் முறையாக ஸ்டடி ரூமில் பாடங்களில் மூழ்கி இருந்தவளின் கவனத்தை கலைத்தான் ஆரியன். என்ன இது? திரும்பவும் வந்து டிஸ்டர்ப் செஞ்சா நான் எப்படி இந்த அசைன்மெண்ட் முடிக்கிறது? முறைத்து பார்த்தவளின் இமை விசிறிகளில் முத்தங்களை பதித்து அவள் கோபத்தை தணித்தான். இன்னும் எவ்வளவு நேரம் எடுப்ப? போதும் வா, கொஞ்ச நேரம் மூவி பார்த்துட்டு தூங்கலாம். ஷ், என்ன இது? எழுத விடாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு முடிச்சுட்டு வரேன் ப்ளீஸ். தன் வேலையை தொடர முயன்றவளை விடாமல் பிடித்து கொண்டான். அவனும் தான் என்ன செய்வான்? 3 மணி நேரம் காத்திருக்கிறான். அவள் வந்த பாடில்லை. திங்கட்கிழமைதானே இந்த அசைன்மெண்ட்டை முடித்து கொடுக்கணும். இன்னும் 2 நாள் இருக்கு. போதும், பிறகு செய்வியாம். மூடி வச்சுட்டு வா பேப்ஸ். இட்ஸ் ஃப்ரைடே. ரிலாக்ஸ். லெட்ஸ் ஹாவ் ஃபன் மை லவ். இதில் ஆரியன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். விட்டு கொடுப்பதில்லை. மனைவியை எதுவும் பேச விடாமல் இழுத்து வந்தான். வார விடுமுறையை மிகவும் எதிர்பார்த்து காத்திருந்தவனுக்கு அதற்கு மேல் பொறுமை இல்லை. அவர்களின் படுக்கை அறையின் முன்பகுதி தொலைக்காட்சியை உயிர்ப்பித்தான் ஆரியன். இருவரும் ஒரு மனதாக ஒரு ஆங்கில ஆக்ஷன் த்ரில்லர் சினிமாவை பார்க்க முடிவு செய்தனர். அந்த இருக்கை இருவர் அமரும் லவ் சீட்டும் அல்ல, ஒருவர் அமரும் சேரும் அல்ல. அந்த இருக்கையின் அகலத்தை வைத்து 1.5 இருக்கை எனலாம். மினி லவ் சீட். ஆரியன் அதில் கால் மேல் கால் போட்டு சாய்ந்து அமர்ந்தான். டேனியா அவனை ஒட்டி அமர்ந்து கொண்டாள். படம் தொடங்கியது. காட்சிகள் சுவாரஸ்யமாய் செல்ல இருவரும் அதில் ஒன்றினர். படத்தை பார்த்து கொண்டு இருந்தவள் கொஞ்ச நேரம் சென்று
தன் இரு கால்களையும் மடித்து இருக்கையில் எடுத்து வைத்தாள். அப்படி அவள் செய்ததும் இருவருக்கும் இடையில் இடமே இல்லை என்பதை விட அவள் பாதி அவன் மேல்தான் இருந்தாள். நீ இப்படி பக்கத்துல உட்கார்ந்து என்னை நெருக்கிறதை விட என் மடியில் வந்து உட்காரலாம் வா. இப்படியா என்று கேட்டுக்கொண்டே ஒரே நொடியில் அந்த பெண் சிட்டு சிக்கென அவன் மடியில் தாவி இருக்க, ஐயோ ஒரு பேச்சுக்கு சொன்ன பேப்ஸ், உடனே இப்படி டக்குன்னு தாவி ஷாக் கொடுப்பியா நீ என கேலியாக கேட்டான். கலகலத்து சிரித்தவளின் இடையில் கை கோர்த்து கொண்டான். இது உனக்கு ஷாக்கா? பொய் சொல்லடா கள்ளா. அவளின் ஒருமை அழைப்பில் காதலின் குழைவை உணர்ந்தான் ஆரியன். சரி, நான் ஷாக் சொன்னது எரேஸ், அழிஞ்சிருச்சு. இப்ப நீ சொல்லு, அது என்னன்னு? இதுக்கு பேர் லவ்ஸ். அவன் நெஞ்சோடு தனதையும் மோதி அவன் தோள்களை பற்றினாள். எதிர்பாராத தாக்குதலால் அந்த காதல் கல்வனே சில நொடிகள் அதிர்ந்துதான் போனான். ஹேய், என்ன பண்ற? மூவி பார்க்க வேண்டாமா? வேண்டாம் என சொல்லி மோகிக்க அழைத்தது அவன் காதல். லவ் வேவ் பாஸ் பண்ற. அவன் விழியோடு தீவிரமாக தன்னதையும் கலந்தாள். ஓ, லவ் வேவ் இன்ட்ரெஸ்டிங். அப்படின்னா என்ன பிரின்சஸ்? எலக்ட்ரிக் வேவ், மேக்னெட்டிக் வேவ் போல இது லவ் வேவ். இதுதானே உங்களை வந்து என்னை படிக்க விடாம இழுத்துட்டு வர வச்சது? அப்புறம் நோ பேச்சு, ஆக்ஷன் ஒன்லிடா. பார்த்து கொண்டிருந்த ஆக்ஷன் த்ரில்லரை மறந்து இவர்கள் ஆக்ஷனில் இறங்கினர். அந்த இரவில் பல காதல் காட்சிகளை நிகழ்த்திய அந்த காதல் ஜோடி களைத்து போயும் உறங்காமல் கதை பேசிக் கொண்டிருந்தது. ஒரு வழியாக டேனியா மறுநாள் தன் பாடங்களை முடித்து வைத்தாள். இருவரும் தங்கள் கடமைகளில் மூழ்கி சுறுசுறுப்பாயினர். நாட்கள் விரைந்தன. அடுத்து வந்த ஒரு வார விடுமுறையில் டாம்பா சென்று தாத்தா பாட்டியை பார்க்க பெட்ரோ டைனரில் பெரிய வரவேற்பை தந்து அசத்தியிருந்தான். ராஜ்கிரண், டெய்சி, பெட்ரோ மூவரும் ஆரியன் டேனியாவின் வரவை கொண்டாடி மகிழ்ந்தனர். ஆதிரா, கௌதம், அஸ்வின் மூவரும் டேனியாவிடம் அவ்வப்போது பேசினர். ஆரியனின் குடும்பம் ஆங்கில புத்தாண்டை மவ்வி தீவு ஹவாயில் கொண்டாட முடிவு செய்தனர். நத்தார் தினத்தை எப்பவும் போல் இந்த வருடமும் டேனியா தந்தையுடன் இருக்க பிரியப்பட கிறிஸ்துமஸ் விடுமுறையை ஒட்டிய ஒரு வாரம் ஐரோப்பாவில் என ஆரியன் பயணம் முன்பதிவு செய்து வைத்தான். திருமணம் இரு மனங்கள் கூடுவது, திருமதி சுக துக்கம் பகிர்தல், ஆணின் அதிகாரமும் வலிமையும் கூடி பெண்ணை அடக்குமுறை செய்வதல்ல. டேனியா, ஆரியன் இருவருக்கும் அன்று சற்று நேரம் கிடைத்தது. நியூயார்க் வீட்டில்தான் இருந்தனர். மிச்சம் வைத்திருந்த அவர்களின் ரிசப்ஷன் காணொளிகளில் 3வது பாகத்தை காண அமர்ந்திருந்தனர். நீண்ட நாட்களாக தள்ளி போக அந்த ஓய்வு நேரத்தை உபயோகப்படுத்தி கொண்டனர். காணொளி ஓடிக்கொண்டிருந்தது. ஆரியனின் அருகில் அமர்ந்திருந்தவள் வெகு ஸ்மார்ட்டான அந்த நெடியவனை கண்டதும், ஹே ஸ்டாப் ஸ்டாப், கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணுங்க. யா இங்கதான் பாஸ் ஹியர் என்றாள் டேனியா. அவள் சொன்னதை செய்து கொண்டிருந்தவன் மனைவியின் ஆர்வத்தை பார்த்து, இவ்வளோ ஆசையா பார்க்குற அளவு யார் அப்படி என கேள்வி கேட்டுக்கொண்டே தொலைக்காட்சி திரையில் பார்வையை பதித்தவன் ஒரு நொடி அதிர்ந்துதான் போனான். இவனா? அவன் அதிர்ச்சியை எல்லாம் டேனியா எங்கே கவனித்தாள்? அந்த நெடியவன் யார்? ஆள் பார்க்க செம ஹேண்ட்ஸம். பட் அவனை பார்த்ததும் நீங்கெல்லாம் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆனது போல ஒரு ரியாக்ஷன். முன்னமே கேட்க வேண்டும் என நினைச்சேன், மறந்தெடுத்து. ஏன் அப்படி? அவன் யாராம் எனவும், இவனை பார்க்கவா ரீவைண்ட் பண்ண சொன்ன என்பது போல் டேனியாவை பார்த்தவன் படக்கென அவளிடமிருந்து விலகி எழுந்து போனான். திடீரென அங்கு இனிமை கலைந்து கனம் பரவியது. தொடு பொத்தானை அழுத்தவும் ஜன்னல்களை மூடியிருந்த திரை சீலைகள் விலகின. வெளியில் இன்னும் மாதவன் வான் மகளுக்கு பை சொல்ல மனமற்று தன் கதிர் வீச்சுக்களை குறைத்து மங்கலாய் குலவிக் கொண்டிருந்தான். வீட்டின் பக்கவாட்டில் அமைந்திருந்த டென்னிஸ் பந்தாடும் இடத்தை ஆரியனின் விழிகள் வெறித்து கொண்டிருந்தன. டேனியாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. இவனுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி படக்குன்னு எழுந்து போனான்? இவன் பாட்டுக்கு வெளியே வெறிச்சு அப்படி என்னத்தை பார்க்கறான்? அங்க விளையாடிட்டு இருக்க வேண்டிய நாங்க இங்க நிற்கையில ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கும் போதும் அந்த ஆள் வந்து நின்ற போது இப்படித்தான் அந்த சிச்சுவேஷன் உடனே மாறிடுச்சு. தோ வீடியோவிலும் அந்த சில நிமிஷங்கள் தெரியுதே. ஆ, என்னாச்சு ஆரியன்? அந்த ஆள் யார்? அவனை பார்த்ததும் நீங்க அப்செட் ஆன மாதிரி தெரியுது. கணவனிடமிருந்து பதில் வரவில்லை என்பதை கண்டவள்
அருகில் போய் அவனை தொட்டு திருப்பினாள். அவன் உடல் மொழியில் இறுக்கம் வந்திருந்தது. நீல விழிகளில் சிவப்பை கண்டு திகைத்தாள். முதல் முறை அப்படிப்பட்ட மாற்றம் அந்த நயனங்களில். அதில் கோபத்தை விட வேதனை உற்ற தோற்றம், முகத்திலும் இயலாமை கண்டிருந்த வருத்தம். அவளுக்கு எப்போதும் நேசத்தை காண்பித்து காதலை தூண்டும் மனம் கவர்ந்தவனின் விழிகள் தன் இயல்பை தொலைத்து கவர்ச்சியை இழந்து துன்புறுத்தின. இப்படி கணவன் இருந்ததில்லையே. நம்ம வீடியோ பார்க்க வேண்டாம், அப்படியே விடுங்க. நீங்க எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். எதுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்? ரிலாக்ஸ். ஆரியனை கண்டு கவலையுற்றவள் அவனை தழுவி நின்று துயரத்தை போக்க விழைந்தாள். அந்நேரம் டேனியாவின் அணைப்பை உணர்ந்தவனாக ஆரியனின் கைகளும் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டன. மனைவி அவளின் அருகாமையில் சொல்லொன்னா துயரத்தை சுமந்து நின்றவனின் மனம் அரவணைப்பை கண்டது. பல வருடங்களாக மனதில் பதிந்திருந்த வேதனையை அவளிடம் மெல்ல பகிர்ந்தான். நம்ம தாத்தாவும் விவேக் மித்ராவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 தலைமுறை பழக்கம் இருவருக்கும். அவருடைய பேரன்தான் அவன். நீ யார் என கேட்கும் அந்த நெடியவன் நவீன் மித்ரா, ஆதிராவின் முன்னாள் கணவன். ஆ, என்னது, என்ன சொல்றீங்க? அண்ணியின் எக்ஸ் எக்ஸ் ஹஸ்பண்ட் அவனா? ஆ, ஓரிரு மாதங்களே அவங்க கல்யாணத்தால் இணைந்திருந்தது. அதுவும் அக்காவின் பொறுமையால். பிறகு அவனே வேணாம்னு அனுப்பி வச்சுட்டான். ஓ, அவனே அனுப்பி வச்சுட்டானா? உங்க அக்காவையா? ஆமாம் டேனியா. டேனியாவினால் நம்பவே முடியவில்லை. முதலில் ஆதிரா ஏற்கனவே வேறொருவனை மனம் முடித்திருந்தாள் என்பதே ஒரு அதிர்ச்சி. கௌதம் இடத்தில் நவீன் இருந்தானா? அதிலும் ஆதிராவை வேண்டாம் என சொல்லி நவீன் விலக்கி வைத்தான் என்பது பேரதிர்ச்சியே. ஆதிரா, ஆரியன், அஸ்வின் என அந்த உடன்பிறப்பு மூவரின் சகோதரம் பாசம், புரிந்துணர்வு, டேனியாவை கவர்ந்த பண்புகள், அவற்றையும் தாண்டி ஒவ்வொருவரில் இவள் குப்புற விழுந்தது எதனால்? ஆரியனின் அளவிட முடியாத நேசமும் விடாமுயற்சியும், அஸ்வினின் தூய நட்பும் பிரியமும், ஆதிராவின் இன்முகமும் தாய்மை உணர்வும். அதற்கு பின்னால் இப்படி ஒரு பின்னணியா? எப்படி எப்படி எனக்கு தெரியாம போச்சது? எனக்கு இதுவரைக்கும் யாரும் சொல்லலை. எனினும் இப்படி ஒரு விஷயம் இருந்திருக்க ஒரு க்ளூ கூட கிடையாதே. டேனியாவின் முகம் பல உணர்ச்சிகளை காட்டிக் கொண்டிருந்தது. ஆரியனுக்கு மனைவியின் முக மாறுதல்களைக் கண்டு என்னவோ போலாகிவிட்டது. அதுவும் அவளின் அண்ணி வேறு உங்க அக்கா என்றானதும் சற்று பதட்டமளித்தது. இவளிடம் முன்பே கூறியிருக்க வேண்டுமோ? எங்க சான்ஸ் கிடைச்சது? ரிசப்ஷன்ல வச்சா சொல்லி இருக்க முடியும். வெட்டிங்க்கு முன்னால் 24 தடவை தானே பேசியிருந்தேன். எப்படி சொல்லி இருக்க முடியும்? அதிலும் அப்போ வெட்டிங்க்கு ஓகே வாங்கும்போது ஆதிரா அஸ்வின் பற்றி பேசவும் அதை கூட இவள் எங்கே முழுதாக சொல்ல விட்டாள்? அதற்கு பிறகு எத்தனை நாட்கள், மாதங்கள் ஆரியா? ஆ என தொண்டையை செருமிக் கொண்டு தொடர்ந்தான். டேனியா, உங்ககிட்ட முன்னமே சொல்லியிருக்கணும் நவீன் விஷயம் பத்தி. உனக்கு தெரியப்படுத்த கூடாதுன்னு எனக்கு எண்ணம் இல்லை. இதை பேசக்கூடிய சந்தர்ப்பமும் மனநிலையும் வரல. கரகரத்து ஒலித்த கணவனின் குரல் டேனியாவின் சிந்தனையை கலைத்தது. ஓ டியர் கூல், நீங்க அதுக்கு இப்படி என்கிட்ட சொல்லாததுக்கு ஃபீல் பண்றீங்க. ரிலாக்ஸ். நான் அப்படியெல்லாம் தப்பா யோசிக்கல. அண்ணியும் கௌதம் அண்ணாவும் எவ்வளவு க்ளோஸ். நவீன் முன்னாடி அவங்க லைஃப்ல இருந்தாங்கிறது ஷாக். எப்படி என் கவனத்துக்கு வரலைன்னு தான் நினைச்சேன். மனைவியை நெருங்கி அவள் கரங்களை பற்றி கொண்டான். ரொம்ப நன்றிடா, நீ புரிஞ்சுக்குவேன்னு தெரியும். இருந்தாலும் முன்னமே அதை விடுங்க. இந்த விஷயம் அண்ணி சம்பந்தப்பட்டது. உங்களுக்கும் எனக்கும் இடையில வர்றது இல்லை. இப்ப கூட நவீன் பத்தி என்கிட்ட நீங்க எல்லாம் சொல்லணுங்கிற கட்டாயம் இல்லை. நடந்தது எல்லாமும் எனக்கும் தெரியாது. அக்கா எங்களுக்கு அத்தனை விஷயமும் சொன்னதில்லை. ஒருவேளை அம்மா இருந்திருந்தா சொல்லி இருக்கலாம். அப்பா கிட்ட அக்கா ரொம்ப க்ளோஸ். 2 பேரும் அப்போ எங்களை விட்டு போயிருக்க. தாத்தாவுக்கு உடல்நிலை சரியில்லை. அஸ்வின் சின்ன பையன். நான் பிஸ்னஸில் நுழைந்த சமயம் வேறு. யாரிடமும் ஒன்றும் சொல்லாமல் பொறுமையா இருந்திருக்கா. யூனோ, ஆதிரா எவ்வளவு அழகு, அறிவு. பணத்துக்கும் பஞ்சம் இல்லை. அந்த நவீன் அப்படி பேசுவானாம், ரொம்ப அசிங்கமா, கெட்ட வார்த்தைகள், வேர்பல் அப்யூஸ். பாவி, பிடிக்கலைன்னா ஏன் கல்யாணம் செய்யணும்? அப்படி கொடுமைப்படுத்தி பூ போல மனசு இருக்கிறவளை கசக்கி எறியவா? அப்போ முன்னமே அவன் அப்படி ஒரு ஐடியாவில் தான் இருந்திருக்கான். என்ன ஒரு கெட்ட எண்ணம். இவனை எல்லாம் சும்மா விட்டு இருக்க கூடாது. ஆனா நாங்க இதுவரை அவனை ஒன்றும் செய்யல. பெருசா ஒன்றும் செய்யல, அப்படியே விட்டு வச்சிருக்கோம். அவனின் இதயத்தின் வலியும் இயலாமையும் வெளிப்பட்டது. சாடிஸ்ட். டேனியா முணுமுணுத்தாள். அவளுக்கும் வேதனையாக இருந்தது.
அண்ணி அவனுக்கு நல்லா திருப்பி கொடுத்திருக்கணும். நீங்களும் சும்மா விட்டிருக்க கூடாது. பிசிக்கலி அண்ணியை ஏதும் கொடுமை? தயக்கத்துடன் கேட்டவளுக்கு மறுப்பாக தலையசைத்தான் ஆரியன். இல்ல, அப்படி எதுவும் செய்யல. அப்படி கை வச்சிருந்தா வெளிய தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாம எப்படி என்ஜாய் பண்றது? சுகம்? அத்தனை பேச்சு பேசி அனுபவிச்ச கொடுமைக்காரன் எல்லாம் பண்ணிட்டு, அக்கா தப்பு பண்ண மாதிரி வேண்டாம்னு சொல்லி பிரிஞ்சுட்டான். அவன லீகலி ஏதாவது செய்யணும்னா 2 தாத்தாக்கள், அக்காவும் பெருசா வெளிய தெரியறதை விரும்பல. அதுவும் இல்லாம சின்ன வயசுல இருந்து பார்த்து வந்தவன். எத்தன கஷ்டத்த உள்ள வச்சு வேதனை பட்டுருக்காங்கிறத அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அஸ்வினுக்கு இவ்வளவு விஷயம் கூட தெரியாது. அவனுக்கு அக்கா அம்மா மாதிரி. கொதித்து போனாள் டேனியா. எப்படி அண்ணி பொறுமையா இருந்தாங்க? ஏன் அப்படி சகிச்சுக்கிட்டு இருக்கணும்? இந்த நாட்டில் நாட் ஒன்லி பிசிக்கல், வெர்பல் அபியூஸ் இஸ் ஆல்சோ எகென்ஸ்ட் லா. அவனை நல்லா மாட்டி விட்டு இருக்கணும். தாத்தா, அவங்க உடல்நிலை, ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி யோசிச்சு பொறுமையா இருந்து சகித்து கொண்டிருக்கிறாள். பட் நான் அவன் அப்படியே விட்டுடல. டிவோர்ஸ் ஆனதும் பிசினஸ்ல அவனுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தேன். கௌதம் மாமா சப்போர்ட் இருந்ததால வெளியே தெரியாம நவீனுக்கு நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்தினோம். சில வருஷங்களாச்சு அவன் அதில் இருந்து மீண்டு வருவதற்கு. ஆ, எனக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. பட் ஒரு விஷயம் ரொம்ப ஃபீல் பண்றேன். பெண்கள் இப்படி பிறருக்காக யோசிச்சு தங்கள் நிலையை இழந்து தாழ்த்தி கொள்வது கூடாது. கொடுமையை எதிர்த்து நிற்க பழகணும். ஆ, நீ சொல்றது ரொம்ப சரி. இப்படிப்பட்ட ஆண்களுமே தங்களை மாத்திக்கணும். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பெண்களும் நிறைய பேர் தைரியமா இருக்காங்க. ஆதிரா போல ஒரு சிலர் மட்டுமே இன்னும் இப்படி அங்கங்கே இருப்பது. இந்த நாட்டில் லாஸ் ஆர் டஃப். மௌனமான பனித்துளிகள் கடக் மௌனமான மணித்துளிகள் கடக்க இருவரின் மனதின் கனம் சற்று தளர்ந்தது. டேனியாவிற்குள் பெரிதும் சிந்தனை. அதை கணவனிடமும் பகிர்ந்து கொண்டாள். மேரேஜ் இஸ் அ ஹிட் ஆர் மிஸ், அப்படித்தானே? பந்தாட்டம் போல் இதுவும் கேம் மாதிரி ஆகிப் போவது வேதனைதான் இல்லையா? ம், அப்படி உலகில் நடக்கும் எல்லா திருமணத்தையும் சொல்லிவிட முடியாது. சிலர் புரிந்துணர்வின்றி திமிர் பிடிவாதம் கொண்டு திருமணத்தை மதிப்பதில்லை. சிலருக்கு சூழ்நிலைகள் காரணமாகி விடுகின்றன. அந்த நேரம் டேனியாவிற்குள் அவள் அம்மாவின் முகம் வந்து போனது. ஏனோ அவளுக்கு ஒரு பெருமூச்சு எழும்பியது. என்னாச்சு டேனியா? எதுக்கு இப்படி ஒரு பெருமூச்சு? அம்மாவை நினைச்ச. அண்ணியை போல கஷ்டமான நிலை அம்மாவுக்கு எப்போதும் இருந்ததில்லை. அப்பாவுக்கு அம்மா மேல் அவ்வளவு பிரியம் காதல் இருந்தது. ஆனாலும் அப்பாவை விட்டு அம்மா பிரிஞ்சாங்க. நவீன் போல குணம் உள்ளவங்க ஒரு வகை, ரொம்ப மோசமான எக்ஸ்ட்ரீம் நிலைமை. அப்படி மோசமான குணம் இல்லாமலும் வெவ்வேறு காரணங்களால் பிரிவு ஏற்படுகிறது. அம்மாவுக்கு இதில் ஏதோ ஒரு காரணம். டேனியா, ஒரு திருமணம் அல்லது காதலின் வெற்றி தோல்வி என்பது சம்பந்தப்பட்ட அந்த இருவரை பொறுத்து அமைவது. வெளியே இருந்து அந்த வெற்றி தோல்வியை பற்றி மற்றவர்கள் எப்படி வேணும் என்றாலும் அலசி பார்த்து கமெண்ட் பண்ணலாம். ஆனால் உண்மை நிலவரம் அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். மனதில் விரிசல் வந்துவிட்டால் புரிதல் காணாமல் போய்விடுகிறது. உன் பேரண்ட்ஸ் விஷயம் பற்றி இனி நாம் யோசிப்பது கூட சரியல்ல. இப்படி நினைச்சுக்கோ டேனியா. அவங்க 2 பேரும் மனக்கசப்புடன் உனக்காக மட்டுமே சேர்ந்து வாழ்ந்திருந்தா உனக்கு சந்தோஷம் தந்திருக்குமா? கண்டிப்பாக இருந்திருக்காது. நீங்க 3 பேரும் இயல்பு நிலையில் இல்லாமல் இருந்தால் அங்கே சுமூகமான வாழ்க்கை என்பது கேள்விக்குறி இல்லையா? பழையபடி ஒரு நல்ல சந்தோஷமான குடும்பமாக வாழ்வது சாத்தியமில்லை என்ற முடிவில்தான் பிரிவு வந்திருக்கும். சில மாதங்களுக்கு முன் விடுமுறைக்கென டாம்பா சென்ற பொழுது பெற்றோர் சொன்ன அதே கருத்துக்கள். அப்போது விளையாட்டாக பெரிய லெக்சர் அபவுட் லவ் என அவனை கிண்டல் அடித்து பேச்சை மாற்றிவிட்டாள். ஆனால் இன்று அப்படி விளையாட்டு போல் அவளால் பேச முடியவில்லை. ஆரியன் சொன்னதை ஏற்றுக்கொண்டவளாக, ஆ, நீங்க சொல்றது ரொம்பவே சரி. எப்போது ஒரு பந்தத்தில் கப்பிள்ஸ் மஸ்ட் ஸ்டே கமிட்டட். நல்ல புரிதல் வேணும். இதுதான் சிறந்த தீர்வு என்றாள். ஆழமான காதல் தம்பதியருக்கு தீர்வை கொடுப்பது காதல். உனக்கு நடந்தது போல் முன்னர் எத்தனை குழப்பத்தை வச்சிருந்தாய், அதெல்லாம் எங்க போச்சாம் இப்போ? என மனைவியை அருகில் இழுத்து கொண்டவன் பார்வையால் ஊடுருவி குறும்பாக புன்னகைத்தான் ஆரியன். தெரியல, ஓடி போயிருச்சாம். இப்போ உனக்குன்னு நான் இருக்கேன், நம் குடும்பம் இருக்கு, இனி உன் லைஃப் வேற. கணவனின் அணைப்பிலும் சரி வார்த்தைகளிலும் சரி இதம் கண்டாள் டேனியா. ஆரியன் மதியத்தோடு அலுவலகத்தில் இருந்து திரும்பியிருந்தான். முக்கியமான சில வேலைகள் வீட்டில் இருந்து பார்க்கும்படி இருந்தன. அதில் இப்போது முதன்மையாக நின்றது ஒரு ஷெஃப் பட்லரை வேலைக்கு அமர்த்துவது.
தனது அலுவலக அறையில் அமர்ந்திருந்தவனின் கவனம் அந்த வேலைக்கான விண்ணப்ப படிவங்களை ஆராய்வதில் இருந்தது. ஜேக்கப் எனும் நம்பகமான ஒருவரை அறிந்தவனுக்கு புதிதாக யாரையும் தேர்ந்தெடுக்க மலைப்பாக இருந்தது. நம்பிக்கையும் பொறுப்பும் சேர்ந்திருக்கும் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவ்வீட்டில் டேனியா மட்டும் தனித்திருக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும். அதான் குழப்பம், கவலை. இதுவரை ஓரளவு ஓகே என தோன்றிய 2 விண்ணப்பங்களை குறித்து வைத்தான். இறுதியில் ஒரு படிவத்துடன் லயித்தவனின் இதழ்கள் புன்னகையால் விரிந்தன. சைலேஷ் முத்துப்பாண்டி. ஏற்கனவே அலுவலக கேட்டரர்ஸ் மூலம் ஆரியனுக்கு சைலேஷ் அறிமுகமாகி இருந்தான். இந்தியாவில் இருந்து குரூயிஸ் ஷிப்பில் வேலைக்காக வந்தவன். சில வருடங்கள் அங்கு பணிபுரிந்துவிட்டு நல்ல வாய்ப்பொன்று கிட்டியதும் அமெரிக்க மண்ணில் கால் பதித்திருந்தான். பன்னாட்டு சமையலை கற்று தேர்ந்திருந்தவன். இவனைத்தான் நமக்கு தெரியும், சரியான சாய்ஸ், பேப்ஸ் வரட்டும், கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இருவரும் சேர்ந்து அவனையே தேர்வு செய்து வேலைக்கு அமர்த்தினர். நாட்கள் ஓட சைலேஷ் அவ்வீட்டு சூழலுக்கு அழகாக பொருந்தி கொண்டான். ஆரியன் நிம்மதியாக பழையபடி அலுவலக பயணங்களை மேற்கொண்டான். அஸ்வினும் சேர்ந்து கொண்டதால் ஆரியனின் வேலை பளு பாதியானது. பயணங்களும் அவ்வாறே. அண்ணன் தம்பி இருவருள் ஒருவர் நியூயார்க்கில் இருக்குமாறு பார்த்து கொண்டனர். மாதத்தில் டேனியாவுடன் இருக்கும் நாட்கள் ஆரியன் நினைத்ததை விட அதிகமாகவே கிடைக்க அனைவருக்குமே சந்தோஷமான மனநிலையில் மாதங்கள் உருண்டோடின. கிறிஸ்துமஸ், ஆங்கில புத்தாண்டு என அனைத்தையும் குடும்பத்துடன் கொண்டாடிவிட்டு அவரவர் ரொட்டீனில் சென்று கொண்டிருந்தனர். இடையில் ஒரு முறை அஸ்வின் ரோஹனை சந்தித்திருந்தான். தனியாக போய் சிகாகோவில் ஒரு முறை, மற்றொரு முறை ரோஹனை சான் பிரான்சிஸ்கோ வர வைத்து. ரோஹன் முன்பு போல இல்லாவிடனும் நன்றாக பேசினான், சாதாரணமாக தெரிந்தான். கவலை, வேதனையின் சாயல் இப்படி ஏதும் இல்லை. அதில் அஸ்வின் ஏமாந்து போனான். டேனியாவிற்கு இளங்கலை படிப்பு முடிய ஓரிரு மாதங்களே எஞ்சி இருந்தன. ஆரியன் அவளை அவ்வப்போது அலுவலகத்திற்கு வர சொல்லி பணிகளை கற்றுக் கொடுக்க முனைய, அஸ்வின், பாருடா உன் ப்ரோவ, அவர் என் கூட இருப்பதே மந்த்லி பாதி நாட்கள் தான். அதிலும் என் ஸ்டடீஸ், அசைன்மெண்ட்ஸ் இப்படி டைம் எடுத்துக்கிறது. இதில் நான் ஆபீஸ்ல வந்து கத்துக்கணும்னா எப்படிடா, நீயே சொல்லு அவங்கிட்ட என கூறி அஸ்வினை தன் பஞ்சாயத்துக்கு அழைத்தாள். அவனோ அவளையே வாரினான். பாரா, என் அன்னைக்கு இப்போ நான் தான் கண்ணுக்கு தெரிகிறேன். இத்தனை நாள் யாரு பின்னாடி இருந்தீங்களோ அவங்களையே கேட்க வேண்டியது தானே. டேய், நீயும் என்னை படுத்தாதடா, முதல்ல இந்த அண்ணி சொல்றத விடு. சரி, விட்டுடுறேனுங்க. அடக்கப்பட்ட சிரிப்பில் அவன் உதடுகள் துடிக்க, தம்பியின் குறும்பை ரசித்து சத்தமாகவே சிரித்து வைத்த ஆரியனை பின்னி பெடல் எடுத்து விட்டாள் அவனின் பேப்ஸ். பேப்ஸ், விடுடா, போதும், ரொம்ப வலிக்குது, விட்டுடு ப்ளீஸ். அப்புறம் அஸ்வின் தான் தன் அண்ணனை காப்பாற்ற வந்தான். டு யோர்ஸ் ரெஸ்கியூ ப்ரோ. கண் சிமிட்டி சிரித்த அஸ்வினுக்கு மனைவி அறியாமல் கண் சிமிட்டி ஒரு புன்னகையுடன் தன் கட்டை விரலை உயர்த்திய ஆரியன், நீ நடத்துடா என்றான் உதட்டசைவில். ஏன் ப்ரோ, பாவம், விட்டுடு டேனியா ப்ளீஸ். தோழனின் குரலுக்கு செவி மடுத்தாள் அன்பு தோழி. ஆனால் இருவரையும் முறைத்து கொண்டிருந்தாள். ப்ரோ, நீ ஏன் என் ஃப்ரெண்டு டார்ச்சர் பண்ற? ஃப்ரீயா விடு. நான் இங்க இருக்கும்போது அவளுக்கு ட்ரைனிங் தந்துக்கிறேன். உன் வேலை அவளை சந்தோஷப்படுத்துறது மட்டும்தான், புரிஞ்சுதா? கணவனை மிரட்டி வைத்த நண்பனுக்கு மனம் கொள்ளா புன்னகையுடன் ஹைஃபை கொடுத்தாள் டேனியா. அவள் மட்டும் அந்த அவஸ்தையை அறிவாள். நீல நிற கண்களுடன் காதல் செய்யலாம், வேலை செய்வது எப்படி? அதிலும் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டுமாம். எதை? வேலையையா? ஐயோ, முடியலை ரேஞ்சில் இருந்தாள். கணவனிடம் சொன்னா ஒரு பெரிய லெக்சர் தருவான். ஆமாம், ஆரியன் சில விஷயங்களில் கரார்தான். காதலால் உருகி கரைபவனும் அவனே, கடமையை கட்டிப்பிடித்துக் கொள்பவனும் அவனே. நல்ல வேளையாக அஸ்வின் அவளை அவஸ்தையில் இருந்து காப்பாற்றினான். இதை கொண்டாட ஐஸ்கிரீம் ட்ரீட் கொடுத்தவளை பிரியத்துடன் பார்த்தனர் மற்ற இருவரும். ஏன் இத்தனை வேதனை? காதல் என நினைத்தலும் குற்றம், காதல் மறத்தலும் பிழை. உயிருக்கும் உணர்வுக்கும் விடுதலை தந்திட்டால் தணலில் விழுந்த இதயம் சாபங்களை கடந்து புனிதம் பெறட்டும். இப்படிக்கே தோல்வி தன்னை அறிந்திரே இராத காதல் வலி. அன்று ஆரியன் வீட்டில் இருந்தான். தன் ஐபேடில் தீவிரமாக இருந்த அந்நேரம் வீட்டு வாசலில் அரவம் தெரிந்ததற்கான சமிக்ஞை வந்தது. அவன் அந்த சமிக்ஞையை சொடுக்கவும் பாதுகாப்பு செயலி திறந்து கொண்டது. தனது காரை அலட்சியமாக வெளியே வாகன ஓடு பாதையிலேயே நிறுத்திவிட்டு டேனியா உள்ளே வந்து கொண்டிருந்தாள்.
கைப்பையை கூட எடுத்துக்கொள்ளாமல் கார் சாவி மட்டுமே பிடித்திருந்தாள். ஏன் இவ்வளவு சீக்கிரம் வரா? 6 மணி ஆகும்னு சொன்னாளே. பார் காரை எப்படி பார்க் பண்ணியிருக்கா. கேரேஜில் நிறுத்த மாட்டாளாமா. வர வர பிரின்சஸ்க்கு கவனமே இல்லை. நான் வீட்டில் இருப்பதை கூட கவனித்திருக்க மாட்டாள். மொபைலை காரில் விட்டிருக்காளோ? எத்தனை தரம் சொல்லியிருக்கேன் பாதுகாப்பை பத்தி. மொபைலில் அத்தனை இயக்கம் இருந்தும் பார்க்கிறதில்லை. மனைவியின் நிலை தெரியாமல் ஆரியன் புலம்பிக் கொண்டிருந்தான். அவளின் பாதுகாப்பு குறித்து எப்போதும் கவனம் வைப்பான். அவளுக்கும் அதனை அறிவுறுத்த தவறியதில்லை. டேனியா மிகவும் சோர்வாக இருந்தாள். 2-3 நாட்களாகவே அப்படித்தான். மதியத்திற்கு மேல் சோர்வு தொற்றிக்கொள்கிறது. இன்று ஏதோ வயிற்றில் வித்தியாசமான உணர்வு. அஜீரணமாக இருக்குமோ? பிரட்டி கொண்டு வருகிறதே. மதியம் உண்ட பின் வகுப்பில் இருந்தவளின் கவனம் தப்பியது. கிளம்பி வீட்டுக்கு வந்து விட்டாள். ஆரியன் தங்கள் அறைக்குள் நுழைந்த மனைவியை பார்க்க அவளை காணவில்லை. யோசனையாக குளியலறை பக்கம் போக அவள் உள்ளே இருப்பது புரிந்தது. சரி, வெளியே இருக்கலாம் என திரும்பி போக போக அப்போது உள்ளிருந்து கேட்ட டேனியாவின் ஓங்கரிக்கும் குரல் அப்படியே ஆரியனை பிடித்து நிறுத்தியது. வெளியே காத்திருந்தவனுக்கு உள்ளே இருந்தவளுக்கு என்னவோ ஏதோவென படபடத்து வர கதவை தட்டினான். என்னாச்சு? ஹேய், கதவு திற. வாமிட் பண்றியா? சில நொடிகளில் கதவு திறந்தது. வெளியே வந்தவள் அத்தனை களைப்பிலும் கணவனை முறைத்து பார்த்தாள். வாமிட் சத்தம் வந்து வாமிட் பண்றியான்னு கேட்டா? பேப்ஸ், நானே என்னமோ ஏதோ ஒன்று டென்ஷன்ல இருக்க. நீ இப்படி கோபப்படுறியே. ரொம்ப டயர்டா தெரியறவா, வந்து இப்படி உட்கார். அவளின் கை பிடித்து முன்னரைக்கு அழைத்து போய் அமர வைத்து கேள்விகளை அடுக்கினான். இப்ப எப்படி இருக்கு பேப்ஸ்? பெட்டர். ஆனா ரொம்ப டயர்டா இருக்கு டியர். கணவனின் தோளில் அயர்ச்சியாக சாய்ந்து கொண்டாள். அவளை அணைத்து கொண்டே, எப்படி பேப்ஸ் திடீர்னு இப்படி வாமிட்? என்ன சாப்பிட்ட அப்படி என ஆரியன் கேட்க, வாமிட்னா திடீர்னு தான் வரும். இப்படி வரப்போறேன்னு சொல்லிட்டா வரும். சைலேஷ் அனுப்பிய லஞ்ச் தான். வெளியே ஒன்றும் சாப்பிடல. கொஸ்டின் ஆன்சர் செஷன் அப்புறமா வச்சுக்கலாம். கொஞ்சம் சும்மா இருங்களேன் என எரிச்சல் கொண்டாள் டேனியா. பாரா, நம்ம கவலை இவளுக்கு கிண்டலா இருக்கு. எரிச்சல் படுறா என சத்தமாகவே புலம்பினான். டேனியா முல்லை அரும்பு புன்னகையுடன் வசதியாக அவன் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டாள். ஏதாவது ஜூஸ் குடிச்சா டயர்ட்னஸ் போகும். சைலேஷை இருக்கைக்கு அருகே வீற்றிருந்த இடை செய்தி தொடர்பில் இன்டர்காம் கூப்பிட்டு ஆரஞ்சு பழசாரை எடுத்து வர பணித்தான். அவன் வந்ததும், என் பிரின்சஸ்க்கு லஞ்ச் என்ன கொடுத்து விட்ட சைலேஷ்? ஒரே வாமிட் பார், சுருண்டு படுத்திருக்கிறாள் எனவும், என்ன வாமிட் பண்ணாங்களா பாஸ்? அவங்க கேட்ட இத்தாலியன் சாண்ட்விச்சும் ஃப்ரூட் மெட்லி தானே கொடுத்தேன் என பதறினான். அடுத்த நொடியே ஓடி வந்த சைலேஷ் பரிதாபமாக முகத்தை வைத்து கொண்டு, மேம் என்ன செய்யுது, இந்தாங்க ஆரஞ்சு ஜூஸ் என நீட்டினான். எழுந்து கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டு படுத்து ரெஸ்ட் எடு. ஜூஸை கையில் வாங்கிய டேனியா வாய் அருகே கொண்டு சென்று ஒரு மிடறு விழங்க, அவ்வளவுதான். மறுபடியும் குளியலறை நோக்கி ஓடினாள். எதுவோ புரிவது போல் இருந்தது ஆரியனுக்கு. அவன் முகம் பளிச்சென மின்னவும், என்னடா இப்படி, மேம்க்கு என்னாச்சு என யோசனையுடன் நின்றிருந்த சைலேஷ்க்கு ஆரியனின் திடீர் பளிச் செய்தி சொன்னது. தனக்கு புரிந்ததற்கான அடையாளமாக ஒரு விரிந்த புன்னகையுடன் அறையை விட்டு வெளியேறினான். குளியல் அறைக்குள் சிந்தனை வயப்பட்டிருந்த டேனியா மாதவிடாய் நாள் தப்பி போனதை உணர்ந்து கொண்டாள். அவள் கதவை திறந்து வெளியே கால் வைக்க கேள்வியாக அவளின் விழிகளை சந்தித்தான். ஆம் என டேனியா தலையசைப்பை தர, அவ்வளவுதான். ஹுரே பேப்ஸ், நமக்கு பேபி என்ற சந்தோஷ கூவலுடன் மனைவியை கையில் அள்ளி கொண்டான் ஆரியன். அதன் பிறகு பொழுதுகள் ஆரவாரமாக கடந்தன. நேசம் கை கூடாமல் போவது இதயத்திற்கு வலி தருவதுதான். நம் வாழ்க்கை பாதையில் எத்தனை எத்தனை நிகழ்வுகள். அவை அனைத்துமே இனிப்பானவையா? இல்லையே. தோல்வியை தழுவும் கசப்பான நிகழ்வுகளும் வரும். அவை தவிர்க்க முடியாதவையாக இருக்கலாம். என்ன செய்வது? சகித்து கொண்டுதான் வாழ வேண்டும். வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எதையும் எடுத்துக்கொள்ளும் பக்குவம் இருக்கணும். பிள்ளைகளுக்கு வெற்றியை பற்றி பேசி அதை அடையும் வழியை கற்றுத்தரும் பெற்றோர்கள்தான் நிறைய. வளர்ந்து வரும் போட்டி மனப்பான்மை அவ்வாறு செய்துவிட்டது. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், இந்த சொற்றொடரின் அர்த்தமே மாறி வேறாகிய நிலை. அவர்களுடைய எண்ணங்களில் வெற்றி சிந்தனை மட்டுமே, பிள்ளைகளுக்கும் அதனையே புகட்டுவது. இவர்களுள் எத்தனை பேர் தோல்விகள் பற்றி பிள்ளைகளுடன் சரியான வகையில் கலந்துரையாடுகிறார்கள்? சந்தேகம்தான்.
வாழ்க்கை வெற்றி பாதையில் போவது அவசியமான ஒன்றுதான். ஆனால் தோல்விகளையும் தவிர்க்க முடியாது. அவைகளும் நம் பாதையில் நடக்கம். சொல்லிக் கொடுங்கள். வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. தோல்வியை தெரிந்திருப்பது மிகவும் அவசியம். அதனால் 2 பெரிய நன்மைகள் கிட்டும். அதில் ஒன்று, தோல்வியில் கற்று வெற்றியை தழுவும் கல்வி எனும் சிறப்பு. மதிப்பெண்கள் குறைவு, பெற்றோரையும் உற்றாரையும் எதிர்கொள்வது எப்படி? காதல் தோல்வி, நொறுங்கிய இதயம், ஏமாற்றத்தை தாங்கி வாழ்வது எப்படி? இந்த நிலையில் தற்கொலைதான் தீர்வு எனும் முடிவெடுப்பவர்கள் எத்தனை எத்தனை? இரண்டாவது நன்மையாக, இத்தகைய உயிரிழப்புகளை தடுக்கலாம். சிறு பிராயத்தில் இருந்து தோல்வியும் அறிமுகமாக இருக்கும் பட்சத்தில் அதனை எதிர்கொள்ள கற்றிருப்பர். இதுவும் கடந்து போகும். காலம் தீர்வு சொல்லும் எனும் மனப்பக்குவம் வளரும். சில பெற்றோர்களுக்கு தங்கள் பிள்ளைகள் எதிலும் வெற்றியை மட்டும் பார்க்க வேண்டும். சின்ன தோல்விகளை கூட அவர்கள் சந்திக்க விடுவதில்லை. அதிலும் ஒற்றை பிள்ளைகளாக வளரும் இப்போதைய சமுதாயத்தில் இது சகஜம். பிள்ளை ஒன்றை கேட்டால் உடனே வாங்கி தருவது, தங்களை வருத்தி கொண்டாவது வாங்கி தந்து விடுகிறார்கள். ஒற்றை பிள்ளையான ரோகனும் அவ்வகையில் வளர்ந்தவன்தான். அவன் எள் எனும் முன் எண்ணெயாக நிற்பர் அவனை பெற்றவர்கள். ரோகன் தோல்விகளை அறிந்ததில்லை. அவன் அறிந்ததில்லை என்பதை விட அவனின் பெற்றோர் அறிய விட்டதில்லை. இப்போது அவனுக்கு கிட்டிய தோல்வியானதுதான் அவன் சந்தித்த முதல் தோல்வி. அதுவும் காதல் தோல்வி. மேபி ஹிஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃபெயிலியர். ரோஹன் காதலை உணர்ந்து சில நாட்களிலேயே தோல்வியை தழுவியதால் அவன் பெற்றோருக்கோ பிரகதிக்கோ தெரியாமல் போய்விட்டது. காதலித்த பெண்ணுக்கும் சொல்லும் சந்தர்ப்பம் கிட்டவில்லை. ரோஹன் தைரியமற்றவன், கோழை என சொல்லிவிட முடியாது. தான் காதலிப்பதாக காதலியிடம் சொல்ல இவன் எங்கே தயங்கினான்? ரோஹன் தனக்கு டேனியா மேல் ஏற்பட்ட உணர்வு காதலா ஈர்ப்பா என்றிருந்த அந்த சுய அலசலுக்கான நாட்கள் மிகவும் குறைவுதான். ஆரியன் அவனை 2 வருடங்களுக்கு முன்பே முந்தி இருப்பதை அந்த நேரத்தில் அறியாமல் போனது யாருடைய தவறு? விதி செய்த சதியில் ஒன்றா? தன் காதலி தான் அண்ணனாக நினைக்கும் ஆரியனின் மனைவியான பின்பு என்ன செய்ய முடியும்? மனதிலேயே புதைத்து கொண்டான். அன்னியை காதலியாக, ஏன் காதல் வலி தந்தவளாக கூட எண்ண முடியவில்லை. என்ன ஒரு துர்பாகியம்! ஓர் அவல நிலையில் இருப்பதாக எண்ணம் போனது. நினைக்கவும் முடியவில்லை, மறக்கவும் முடியவில்லை. மகா பாவம் என நினைத்தான். தன் படிப்பிற்கேற்ற புது வேலை, புதிய சூழல், நல்ல சம்பளம், பெற்றோரின் அருகாமை, நிம்மதியான வீட்டு சூழலில் அன்புக்கு பஞ்சமில்லை. ரோஹன் எளிதாக தோல்வியை கடந்திருக்கலாம். மன உளைச்சலை களைந்து எரிந்திருக்கலாம். இவன் கடந்து போனதை தூக்கி எறிவதற்கு பதில் எதனை எறிந்தான்? தனது வாழ்க்கையை தூக்கி எறிந்தான். உயிரில் கலந்த நேசத்தை களைந்து தூக்கி எறியாமல் உயிரை, காலத்தை கடக்க எளிய முறை எறிவது என எண்ணினானா? எப்படி முடிந்தது? தணலை தாங்கி விதியை முடிக்க. காதல் தோல்விக்கு சாதல் தீர்வாகுமா? என்ன கொடுமை! நிறைய பேரின் எண்ணம் அவ்வழியை சுற்றி வட்டமிடுவது ஏனோ? ஆனால் இங்கே ரோகன் என்ன செய்கிறோம் என்ற சிந்தனா சக்தியின்றி அப்படி ஒரு வழியை தீர்மானிப்பதுதான் கொடுமை. ஆம், உயிரான பெற்றோர் உறைந்திடுவர் என ரோகனுக்கு தெரியும். தன்னில்தான் அவர்களின் வாழ்வு என புரிந்திருந்தது. அவனே அறியாத வகையில் மன உளைச்சல்கள் அவனின் சிதைவிற்கு வித்திட்டிருந்தன. அவரவர் தங்கள் கடமைகளும் குடும்பமும் என மூழ்கி போய் கால சக்கரத்தில் பயணித்து கொண்டிருக்க ரோகன் மன உளைச்சல்களின் உச்சத்தில் இருந்தான். என்ன செய்கிறோம் என அவனே உணராமல் மனம் தன்னிலை இழந்து போன ஒரு க்ஷண நேரத்தில் அச்செயலை செய்திருந்தான். சாதாரணமாக விடிந்திருந்த ஒரு நாள் அசாதாரணமாக முடிந்தது. மிகவும் கொடுமை. அரண்டு விட்டான் அஸ்வின். ஒன்றும் புரியவில்லை. உண்மையா? உண்மையில் இப்படி நடந்து விட்டதா? அப்போதுதான் அலுவலக பணியை முடித்து வீட்டுக்கு வந்திருந்தான் அஸ்வின். பசியால் வயிறு ஓலமிட்டது. மதியமும் சாப்பிட்டிருக்கவில்லை. நியூயார்க் வாகன நெரிசலில் நாள் முழுவதும் அலுவலக சம்பந்தமாக ஒரே அலைச்சல். சைலேஷிடம் சிற்றுண்டி மற்றும் காஃபியுடன் தனது அறைக்கு வர சொல்லிவிட்டு வந்தவன் அவசரமாக குளியல் அறைக்குள் நுழைந்தான். குளித்து முடித்து உடை மாற்றியபடி தொலைக்காட்சியை இயக்கினான். செய்திகள் ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்தன.
கவனமற்று பார்த்து கொண்டிருந்தவன் திரையில் ரோஹனின் படத்தைக் கண்டு கூர்மையுடன் செய்திகளை கேட்க அதிர்ந்து போனான். உள்ளம் நடுங்கியது, பார்வை பரிதவித்தது. நான் கேட்டது நிஜமா? இப்போ இப்ப பார்த்தனே, என் ரோஹனா இப்படி? இருக்காது, இருக்காது. நோ, நோ. அண்ணா, நீ எங்க இருக்க? இப்போ வா ப்ரோ. நீ இப்ப இங்க வா. ப்ளீஸ் ப்ரோ, வந்துடே. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். உன்கிட்ட ரோஹன பத்தி சொல்லி இருக்கணும். இனி எப்படி சொல்வேன்? ரோஹன் தான் சில நொடிகளுக்கு முன் தொலைக்காட்சி திரையில் கண்ட செய்தி உண்மையா? என் ரோஹனா இப்படி செய்து கொண்டது? நெஞ்சம் பதறியது அஸ்வினுக்கு. கண்கள் இரண்டும் கண்ணீர் சுரக்க புலம்பி தவித்தான் தோழனை எண்ணி. டேய் ரோஹன், ஏன்டா ஏன்டா இப்படி பண்ணிட்ட? இனி உன்னை பார்க்கவே முடியாதா? ஐயோ, என் நண்பனை இனி எப்படி பார்க்க முடியும்? ரோஹனின் உயிர் காற்றோடு கலந்திருக்க அவன் உடல் சாம்பல் துகள்களாக மண்ணில் வீழ்ந்திருந்தது. தன்னைத்தானே பெட்ரோல் ஊற்றி கொளுத்தியிருந்தான். வட அமெரிக்க கண்டத்தின் மாபெரும் 5 ஏரிகளில் ஒன்றான லேக் மிச்சிகன் 4 மாநிலங்கள் பகிர்ந்து கொள்ளும் மிக அழகிய ஏரி. சிகாகோவில் ஊடுருவி பொலிவுடன் நிற்கும் அப்பெரிய ஏரியை சுற்றியிருந்த ஒரு தனிமையான பகுதி. அங்குதான் இந்த கொடூரம் நிகழ்ந்திருந்தது. ஆள் அரவமற்று இருந்ததால் மறுநாள் தான் சிதையை கண்டுபிடித்தனர். ரோஹனின் கார் அவனை அடையாளம் காட்டியிருந்தது. அஸ்வினால் தாழ முடியவில்லை. கண்கள் இருட்டி கொண்டு வர 6 அடி உயர திடகாத்திரமான ஆண்மகன் நிலை குலைந்து மயங்கி சரிந்தான். அவன் தரையை தொடும் முன் கைகள் அறையின் நடுவே இருந்த மேசையில் பட்டதால் அதில் வீற்றிருந்த அலங்கார பொருள் தரையில் விழுந்து கலீர் என சிதறியது. அஸ்வினின் தலை மேசையின் கூர் முனையில் இடித்ததில் அடிபட்டு நெற்றியில் ரத்தம் குபுக்கென்று வழிந்தோடியது. துயரத் தொடர்கள். கண்மணியின் குழப்பம்தான் தீராதோ? ஒரு தலை காதல், அது ஒரு தலையுடன் புதைந்திடுமோ? நண்பனின் நிலை இவள் செவிகளை சென்றடைந்தால் நிம்மதியை தொலைத்து நடை பிணமாகி போவாளோ? கண்ணின் மணியே, காதல் கரைசேரா ஓடம் ஒன்று சுனாமி சுழலில் சிக்கி போனதே. துயர்தனை எப்படி சொல்வேன்? மழை மேகம் என கடந்திடாமல் மறித்து போவது தீர்வாகுமா சகோதரா? அஸ்வினை ரத்தம் பீரிட்ட தன்னிலை மறந்த தோற்றத்தில் கண்டது சைலேஷ் தான். ஒரு நிமிடம் திகைத்து நின்றவன் உடனே தன்னால் செய்ய முடிந்த முதல் உதவியை செய்துவிட்டே டேனியாவை அழைத்தான். டேனியா சைலேஷின் உதவியுடன் அஸ்வினை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு கணவனுக்கு கணவனுக்கு தகவல் தர முயல. அவன் அச்சமயத்தில் டொராண்டோ கனடா நாட்டில் இருந்து பார்சிலோனா ஸ்பெயின் நாட்டிற்கு பயணித்துக் கொண்டிருந்தான். பயண நேரம் கடந்து நேர வித்தியாசத்தை கருத்தில் கொண்டு ஆரியன் மனைவியை அழைத்து பேசும் பொழுது அஸ்வினுக்கு நெற்றியில் தையல் போடப்பட்டு காயத்திற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அஸ்வின் இன்னும் மருத்துவமனையில் தான் இருந்தான். காரணம் காய்ச்சலும் வந்து வந்து போகும் மயக்கமும் தான். விழுந்ததில் வேறு எங்கேனும் அடிபட்டிருக்கிறதா, வேறு ஏதேனும் காரணமா என ஆராய அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்தான். அஸ்வினுக்கு ஒரு புறம் ரோஹனின் மரணம் பேரதிர்ச்சி தந்திருந்தது. தான் அண்ணனிடம் ரோஹனின் காதலை பற்றி சொல்லி இருந்தால் இந்நேரம் ரோஹன் உயிருடன் இருந்திருப்பான் என்ற குற்ற குருகுறுப்பு மறுபுறம் துன்புறுத்தியது. இப்படி இருபுறமும் அவனை வாட்டி எடுத்து மன உளைச்சலையும் வேதனையையும் தர அதனை மெல்லவும் முடியாமல் யாரிடமும் வெளியே சொல்லவும் முடியாமல் தவித்தான். அதான் விடாமல் காய்ச்சல் மயக்கம் என துயரம் அவனை படுத்தி எடுத்தது. டேனியா நன்றாக சமாளித்தாள் என்றாலும் அஸ்வின் அவளிடம் சரியாக பேசாமல் சிந்தனையால் ஆட்பட்டு கிடப்பது கவலை அளித்தது. அஸ்வின் மீது எப்போதும் பாசத்தை அதிகமாக செலுத்தும் அவளுக்கு அவனின் பரிதாபமான நிலையை காண சகிக்கவில்லை. சைலேஷ் தன் பாஸின் மனைவி என்ற மரியாதை மட்டுமல்லாமல் தன் சகோதரிகளை பிரிந்து நாடு விட்டு நாடு வந்திருப்பதால் அந்த ஏக்கத்தை டேனியாவை கவனித்து அன்புடன் பேசி என போக்கிக் கொள்வான். இப்போது இன்னும் பார்த்து பார்த்து செய்தான். டேனியாவின் உடல் நிலையில் அக்கறை செலுத்தி நேரத்திற்கு உண்ண வைப்பது, ஓய்வு தேவை என வலியுறுத்தி தூங்க சொல்வது. இப்படி தன் சின்ன பாஸ் அஸ்வினையும் கண் முழித்து கவனமாக பார்த்து கொண்டான். இப்படி அவன் எவ்வளவு உதவியாக இருந்த போதும் டேனியாவின் மனது அதிகமாக கணவனை தேடியது. வயிற்றில் இருந்த சிசு வேறு தொந்தரவு கொடுக்க கொஞ்சம் திணறித்தான் போனாள். கணவனின் தோள் சாய ஏக்கம் கொண்டது பாவை நெஞ்சம். அதனால் அவனை விரைவாக வர சொல்லிவிட்டாள். தம்பியின் உடல்நிலை பெரிதாக பயப்படும்படி இல்லை என்றாலும் ஏதோ நடந்திருக்கிறது என்ற மன சஞ்சலம் ஆரியனுக்கு வந்திருந்தது.
அஸ்வின் எதற்கும் பெரிதாக அலட்டி கொள்ளாதவன், திடகாத்திரமான ஆண்மகன் என்பதுடன் தைரியத்தை கடைபிடிப்பவன். அதுதான் ஆரியனை யோசனையில் தள்ளி கவலையும் கொள்ள வைத்திருந்தது. மனைவி கர்ப்பகாலத்தில் எந்த சிரமமும் படக்கூடாது என்ற கவனமும் வந்திருந்தது. முக்கியமான வேலைகள் சிலதை உடனே பார்க்க வேண்டியவைகள் என பரபரவென முடித்து பார்சிலோனாவில் இருந்து கிளம்பிவிட்டான். எவ்வளவு விரைவாக ஆரியன் வந்தபோதும் அஸ்வின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஈரிரவுகள் கடந்திருந்தன. அவன் உடல் நிலையும் சற்று தேறி இருந்தது. அண்ணனை கண்டதும் அஸ்வினிற்கு நெஞ்சிற்குள்ளே 2 நாட்களாக பதுக்கி வைத்திருந்த துக்கம் வெளிவர துடித்தது. அண்ணி அங்கே உடன் இருந்ததால் அமைதி காத்தான். அவனின் இயலாமை மற்ற இருவரின் விழிகளுக்கு தப்பவில்லை. மனைவிக்கு சிறு அணைப்புடன் ஆறுதல் தந்த ஆரியன் சில நிமிடங்களே அவளுடன் செலவழித்தான். அவளின் நலனை தெரிந்து கொண்ட பின் சைலேஷுடன் வீட்டிற்கு போக சொல்ல டேனியாவிற்குமே மருத்துவமனை சூழ்நிலை போதும் என்ற நிலைதான். மேலும் அஸ்வின் அண்ணனை கண்டதும் ஏதோ பேச விழைவதும் தன்னை கண்டு தயங்குவதும் புரிந்தும் இருந்ததுதானே. அதனால் அவர்களுக்கு தனிமை தந்து இனி கணவன் பார்த்து கொள்வான் என்ற நிம்மதியுடன் அங்கிருந்து அகன்றாள். என்னடா அஸ்வின், எப்படி இப்படியாச்சு? ஆரியன் கேட்டதும் அதற்காகவே காத்திருந்தது போல் அஸ்வின் வெடித்தழுதான். வளர்ந்து கம்பீரமாக இருக்கும் அந்த ஆண்மகனின் கண்ணீர் பெரும் துயரை எடுத்துரைத்தது. ஒரு நாளும் இப்படி உடைந்து அழுபவன் அல்ல அஸ்வின். எதுவோ பெரிதாக நடந்து விட்டதென ஆரியனுக்கு புரிந்தது. அவனின் வலிமையில் ஒரு துடிப்பை தருகிறது. தம்பிக்கு ஆதரவாக அவனின் இறுகிய அணைப்பும் இதய துடிப்பும். எதுவா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அஸ்வின். இங்க பாருடா, அண்ணனை பாரு, அழாத. இப்படி நீ உடைஞ்சு போற அளவுக்கு எதுவும் இல்லடா. என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். இருக்கு ப்ரோ, இனி எதை பாப்ப? நடந்து முடிஞ்சு போனதை நம்ம பார்க்க கூட முடியாதே. பிறகு எப்படி சமாளிக்க முடியும்? ஐயோ, உங்ககிட்ட எப்படி சொல்வேன்? அஸ்வின், இப்படி அழுதா சரியாயிடுமா? கண்ட்ரோல் யோர் செல்ஃப். என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு. நீ சொன்னா தானே அடுத்து என்னன்னு பார்க்க முடியும். ரோஹன் இஸ் நோ மோர். அவன் செத்துட்டான் ப்ரோ. கஷ்டப்பட்டு முயன்று அச்செய்தியை அண்ணனிடம் சொன்ன அஸ்வினின் குரல் வேதனை முட்களின் கீறல்கள். அவனின் உள்ளத்தில் தன் தோழனுக்கான ஏக்கங்களின் கொப்பளிப்பு. விழிகளில் மழை, ஓடையென கண்ணீர். ஏய், என்ன என்ன சொல்ற அஸ்வின்? ரோஹனா? ஆரியன் அதிர்ந்த தம்பியை பார்க்க, என் ஃப்ரெண்ட் ரோஹன் இப்போ உயிரோட இல்லை, நம்மளை விட்டு போயிட்டான் ப்ரோ என்றான் அஸ்வின். எப்போ? என்ன நடந்தது? உனக்கு எப்படி தெரிய வந்தது? இந்த விஷயம் உங்க அண்ணிக்கு தெரியாதா? பிரின்சஸ் எதுவும் என்கிட்ட சொல்லலையே. அன்னிக்கு தெரியாது. நான் இன்னும் அவங்க கிட்ட சொல்லல. 3 days ஆகிடுச்சு. நியூஸ்ல பார்த்தேன் ப்ரோ. நியூஸ்லயா? என்ன சொல்ற அஸ்வின்? சிகாகோவில் தானே ரோஹன் இருப்பது. பிறகு இங்க லோக்கல் நியூஸ்ல எப்படி? அந்த அளவுக்கு என்னதான் நடந்திருக்கு? ரோஹன் கமிட்டட் சூசைட் அட் லேக் மிக்சியன். அதுவும் தன்னைத்தானே கொளுத்திக்கிட்டு. அடுத்த நாள் தான் அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் பெரிய அளவுல வெளியே தெரிஞ்சிடுச்சு. என்ன, தற்கொலையா? அதுவும் ஹீ பர்ன்ட் ஹிம்செல்ஃப். ஓ காட், கொடூரமான முடிவெடுத்திருக்கான். ஏன் இவ்வளவு கொடுமையா ஒரு சாவு? எதுக்குடா ரோஹன் இப்படி பண்ணிக்கணும்? ஆரியனின் உள்ள அதிர்வு அவன் குரலில் எதிரொலித்தது. உடலில் பெருமளவு உணர்ச்சி கொந்தளிப்பு. அஸ்வின் தன் அண்ணனிடம் அனைத்தையும் சொல்ல தயாரானான். எப்படி சொல்வது என்ற தயக்கம் அக்கணத்தில் உடைந்தது. ரோஹனின் விஷயத்தில் ஆதி முதல் அந்தம் வரை தான் அறிந்தது என்னவோ அப்படியே சகோதரனிடம் பகிர்ந்தான். அதிவேதனையுடன் ஒருவித இயலாத வேகம் விரவியிருந்தது. தன் காதல் இளவரசியை வேறொருவன் விரும்பினானா? அதுவும் யார்? ரோஹன், தன் தம்பி போன்றவன். பெரிய ஷாக்தான். ஆரியனின் முகம் அப்பட்டமாக அதிர்ச்சியை காட்டியது. அவனின் காதல் இதயம் தடதடத்து போனது. ஓரிரு நொடிகள்தான் என்றாலும் அந்த காதல் மனம் தன் இணையனை நாடி சென்று தவிப்புடன் வருடி வந்தது. எத்தனை உறுதியாக இருந்த போதும் அவனின் காதல் நெஞ்சத்தில் ஓர் இனம் புரியாத உணர்வு. தனக்கும் தன் மனைவிக்கும் இந்த விஷயத்தில் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைதான். எனினும் ரோஹன் தன்னை மாய்த்து கொண்டது காதலால். டேனியா மீது அவனுக்கு வந்திருந்து தன் ஆயுசை இழந்து பரிதவித்த காதலால். இங்கே இப்படி யோசனை ஓடியதும் ஆரியனின் இதயம் அவனின் தம்பியாகப்பட்டவனின் வலியை உணர்ந்து துடித்தது. ஒரு காதலுக்கு தெரியும் மற்ற காதலின் தவிப்பு.
காதல் தவறிப் போனதன் ஏக்கம், காதல் தோல்வியின் வலி. ஆரியனின் விழிகளில் நீர் படலம். மங்கலாக ரோகனின் உருவம் வந்து போக, திரும்பி அறையின் ஜன்னலின் ஊடே வெளி உலக இயக்கத்தை வெறித்து நின்றான். தன்னையும் தன் மனைவியையும் மதித்து ரோகன் விலகிப் போனது அவனின் உயரிய பண்பினை உரத்து கூறியது. அதுவும் கடைசி வரை டேனியாவிற்கு அந்த காதலை தெரிய வைக்காமல், அதில் சுருங்கி விரிந்த அவனின் இதயம் ரணத்தால் தோய்ந்தது. ப்ரோ! அஸ்வினின் அழைப்பு தயங்கி ஒலிக்க, அவ்வளவுதான் தம்பியிடம் பாய்ந்தான். ஏண்டா என்கிட்ட ரோகன் காதலிச்சத முன்பே சொல்லல? நீ சொல்லி இருக்கணும். தப்பு பண்ணிட்ட. நான் அவன்கிட்ட பேசி இருப்பனடா. டேனியாவே இந்த விஷயத்தை நல்ல விதமா ஹேண்டில் பண்ணி இருப்பா. ஐ நோ ஹர் வெல் அஸ்வின். எங்க வெட்டிங் நடக்கும் முன்பே உனக்கு ரோகன் பேசியிருக்கான். அவன் டைரக்டா டேனியாட்ட பேசல, இன்னும் உனக்கு புரிஞ்சிருக்கு. அப்பவே என்கிட்ட இந்த மேட்டரை சொல்லி இருக்கணும். அப்ப சொல்லலைனாலும் இத்தனை மாசத்துல ஒரு தடவையாவது உனக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த ஷேர் பண்ணணும்னு தோணலையா? ஏன்டா? ஏன்? ஐயோ! எல்லாமும் என்கிட்ட பேசுவதான? அப்புறம் இப்படி ஒரு பெரிய விஷயத்த ஏன் விட்டுட்ட? அதுவும் ரோகன் யாரோ ஒருத்தனாக நமக்கு இருக்கல. இந்த முடிவு அநியாயம்டா. ரோகன் கொஞ்ச நாள்ல சரி ஆயிட்டான். அப்புறம் சாதாரணமா தான் இருந்தான் ப்ரோ. நாங்க மீட் செய்தமே இப்படி பண்ணிக்குவான்னு நான் நினைக்கல. இல்லைன்னா உன்கிட்ட சொல்லி இருப்பேன். அற்புதம் ஒன்று நிகழ்ந்திடாதா? ரோகன் கண் முன் வந்து விடமாட்டானா? நண்பனை அணைத்து கொள்ள பரபரத்தது அஸ்வின் மனது. எதை அணைப்பது? அவன் உடல் கூட இப்போ முழுதாக மிஞ்சி இருக்கவில்லையே. அண்ணனை கட்டிக்கொண்டு அழுதான். தம்பியை சற்று அதிகமாகவே கடிந்திருந்தது புரிகிறது ஆரியனுக்கு. தசை துடிப்பின் தூண்டுதலால் தானாக தன் இளவலை தழுவி ஆறுதல் அளித்தான். ஆரியனின் கரங்கள் அஸ்வினை அமைதிப்படுத்தியது. ஆனால் அவன் உள்ளம் அமைதியை இழந்திருந்தது. ரோகனுக்கு இப்படி ஒரு காதல் இருந்திருக்கிறது என தனக்கு முன்பே தெரிந்திருக்குமாயின் இவ்வுயிர் இழப்பு நிகழாமல் தடுத்திருக்கலாம். உயிர் என்பது ஒரு பிறவியின் துடிப்பல்லவா? அதை தானாக துறக்க முடிவெடுப்பது என்றால் எத்தனை துயரம்! அண்ணா! ரோகனின் ஆசை விழிப்பு அவன் செவிகளை இன்னும் வருடுவதாய். எளிதில் யாரிடமும் ஒட்டாமல் ஒரு வட்டத்துக்குள் தன்னை இருத்தி கொள்பவன் இவர்களிடம் மட்டும்தானே நெருங்கி வந்திருந்தான். அவனின் மெல்லிய புன்னகை முகம் தூக்கலாய் நெஞ்சை பதம் பார்த்தது. கேள்வியும் கேட்பதாக ஆரியனுக்கு தோன்றுகிறது. எப்படி மறந்து போனாய் அண்ணா? உன் திருமண வைபவத்திற்கு பிறகு நான் உங்களை காணாமல் போனது ஏனோ? இப்படி ஒரு சந்தேகம் உன்னில் வராமல் போனது எனக்கு ஆறுதலா துயரமா கடைசி வரை எனக்கு தெரியலை. அந்த புள்ளியில் வட்டமிட்ட அவன் எண்ணம் ரோகனின் குடும்பத்தின் துயரம் எந்த அளவிற்கு இருக்கும் என துடித்து போகிறது. தம்பியை சமாதானப்படுத்தி தேற்ற வைத்து தானும் மனபலத்தை கொண்டு வந்தான். நடந்து முடிந்து நிகழ்பவை இனி இல்லாமல் செய்யும் வல்லமை யாருக்கும் கிடையாது. ஆனால் அப்பெற்றோருக்கு இச்சமயத்தில் அரவணைப்பை நல்க முடியும். உடன் நின்று காரியங்களை கவனித்து தர இயலும். ஒரு மகனை இழந்து துடிப்பவர்களுக்கு இக்காலத்திற்கு மகன்களாக தாங்கள் திகழ வேண்டும். நேரிடையாகவோ இல்லை மறைமுகமாகவோ தங்கள் அன்பும் சொந்தமும் ரோகனின் அம்மா அப்பாவிற்கு எப்போதும் இருக்கும் என்ற உறுதி ஆரியனுக்குள் எழுந்தது. அதையே தம்பியிடமும் சொல்ல அவனுக்குள்ளும் அந்த எண்ணம் வலுப்பெற்றது. அஸ்வின் அன்றே வீட்டிற்கு போகலாம், அவனின் உடல்நிலை தேறிவிட்டது என்று மருத்துவர் சொல்லவும் தாமதிக்காமல் சில மணித்துளிகளில் அவனை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தான் ஆரியன். ஏற்கனவே ஆரியன் தம்பியிடம் கூறியிருந்தான். இப்போது எந்த விஷயமும் டேனியாவின் செவிகளுக்கு போக வேண்டாம் என. ரோகனின் மரணம் உட்பட தான் மட்டும் சிகாகோ செல்வதாக முடிவும் செய்து விமான பயண சீட்டையும் முன்பதிவு செய்திருந்தான். உடன் வருவதாக கெஞ்சி அஸ்வினை மறுத்துவிட்டான். அஸ்வினிடம் அவன் அறையில் நின்று பேசிக் கொண்டிருந்தாள் டேனியா. பொதுவாகத்தான் இருந்தது அந்த உரையாடல். டேனியா எப்போதும் எதையும் தோண்டி துருவி கேள்வி கேட்பதில்லை. தனக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் எப்படியும் வந்து சேரும். அப்படி சொல்லப்படாத விஷயங்கள் தனக்கானதாக இருக்காது. ஏன் வீணாக கவலைப்பட வேண்டும்? அவளின் எண்ணப்பாடு இப்படித்தான். இந்த நிமிடத்தில் அவளின் மனதில் அஸ்வினின் நலன் மட்டுமே. அவனுக்கு இப்போ என்ன தேவை என்று பார்த்து கொண்டாள். ஆரியன் இடை செய்தி தொடர்பில் அஸ்வினின் அறைக்கு அழைத்தான். பிரின்சஸ், நம்ம ரூமுக்கு வா. கேள்வியாக கணவனை காண அங்கு சென்றவள் ஒரு சில நொடிகள் திகைத்து நின்றிருந்தாள். அவன் அடுத்த புறப்பாடுக்கு தயாராகி கொண்டிருந்தான். காலையில தானே வந்தீங்க, மறுபடியும் டிராவலா? அதுவும் இப்போ நைட்டே போகணுமா? மனைவியின் அருகே சென்றவன் அவளை தன்னுடன் அணைத்து நின்றான். எதுவும் பேசவில்லை. பேச வந்தவளின் உதட்டில்
தன் விரல் பதித்து தடுத்து விட்டான். மனைவியின் அருகாமை தன் வேதனையை சற்றே மட்டுப்படுத்துமா? மௌனமாக அதை உணர முற்பட்டான். கொஞ்சமாக தனக்கான ஆறுதலை பெற்றுக்கொண்டான். சட்டென அவள் முன் மண்டியிட்டான். என் பிரின்சஸிடம் என்ன சொல்வேன்? ரோகனின் தற்கொலை எனக்கே பேரதிர்ச்சி எனும்போது இவளுக்கு அஸ்வின், பிரகதி, ரோகன், சீத்தல் என இவளின் நெருக்கத்தில் வரிசைப்படுத்தப்பட்ட நட்பு வட்டம் துயர செய்தியை சொன்னால் தாங்குவாளா? இப்போது உள்ள நிலையில் எப்படி எடுத்துக்கொள்வாளோ? ஹார்மோனல் சேஞ்சஸ் வேறு இந்த சமயத்தில் அதிகம். உடனே சொல்லாவிட்டாலும் சிகாகோ போய் வந்ததும் சொல்லித்தானே ஆகணும். அவளின் நண்பனின் மரணத்தை மறைக்க முடியாதே. வயிற்றில் வந்து விழுந்த முத்த எண்ணிக்கையில் டேனியா சற்றே தடுமாறி போனாள். ஆரியன் அவளை இடையோடு அணைத்து அப்படியே அமர, கணவனின் சொல்லாத வேதனை அவளையும் தொட்டதோ? அவன் முன்னுச்சி முடியை மெல்ல கலைத்து விட்டாள். அவன் மேனரிசம் போல் குனிந்து அவன் நெற்றியில் முத்தமிட, பேப்ஸ், ஒரு அவசர வேலை, சிகாகோ போறேன். அங்க இருந்து வந்ததும் கூடத்தான் 2 வீக்ஸ் இருக்க போறேன், ஓகேவா என்றான். சரி, எதையும் யோசிக்காம கிளம்புங்க. உங்க 2 குழந்தைகளையும் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க. என்ன சொல்ல டேனியா, 2 பேபிஸ்? ஆரியனிடம் சிறு அதிர்ச்சியும் ஆவலும் தெரிந்தது. நீங்க ட்வின்ஸ்ன்னு நினைச்சீங்களா? அம்மாடி, அண்ணி படுற திண்டாட்டத்தை பார்த்துமா கேட்குறீங்க? நோ நோ, நான் அஸ்வினையும் நம்ம பேபியையும் சொன்னேன். கண் சிமிட்டி சிரித்தவளை பார்த்தவனுக்கு அந்த நேரத்திலும் ஒரு புன்னகை மலர்வு. ஹோ, அப்படி இல்லையா? சரி பேப்ஸ், பார்த்துக்கோ. நான் கௌதம் மாமா ஃப்ரீயா இருந்தா வர சொல்றேன். அவர் இங்க வந்தா நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். ஆதிரா போன வாரமே நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் ரொம்பவே பிஸியான நேரம்னு சொல்லி இருந்தாள். அவள் வர்றது சிரமம். கணவனுக்கு மறைமுகமாக ஆறுதல் அளித்து விடை கொடுத்த டேனியாவிற்குள் இப்போது சின்னதாக ஒரு கவலை வந்து அமர்கிறது. கௌதமை விமான நிலையம் போகும்போது அழைத்து பேசினான் ஆரியன். முதலில் ரோகனின் மரண செய்தியை மட்டும் பகிர்ந்தவனுக்கு வேதனை பொங்கி வர காரை ஓரமாக நிறுத்தினான். அதற்கு மேல் தாங்க இயலவில்லை ஆரியனால். உறவை விட நண்பனாக நெருங்கி தோள் கொடுக்கும் கௌதமிடம் அவனுக்கு எப்போதும் ஓர் ஆறுதல். இப்போது அந்த ஆறுதலுக்கான ஏக்கம் பிறக்க அனைத்தையும் சொன்னான். கேட்டிருந்த கௌதமிற்கு அதிர்ச்சி, வேதனை, கவலை வந்த போதும் உணர்ச்சி வசப்படவில்லை. ஓ, வெரி சாரி டு ஹியர் அபவுட் ரோஹன், எ டெரிபிள் எண்ட். நீங்க உடனே கிளம்பி நியூயார்க் வரீங்களா மாமா? சரிடா, வர்றேன். நீ கவலைப்படாம பத்திரமா போயிட்டு வா, வந்து பேசிக்கலாம். அப்புறம் மாமா, அக்கா கிட்ட ரோஹன் லவ் மேட்டர் பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க மட்டும் இப்ப நியூயார்க் வந்தா போதும். தேவையில்லாம இதை சொல்லி விஷயத்தை மேலும் கிளறி. வேண்டாம், எனக்கு இஷ்டம் இல்ல, அதான். தயக்கத்துடன் தான் சொன்னான் ஆரியன். இருந்தும் அவன் சொன்ன விதம் கண்டிப்பாக நீ சொல்லக்கூடாது என்ற எண்ணத்தை வலியுறுத்தியது. புரியுதுடா. ஆதிராவுக்கு லவ் மேட்டர் பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன். நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். நீ ரொம்ப யோசிக்காத. ரோஹனோட லைஃப் முடிஞ்சிருச்சு. இனி அவன் பேரண்ட்ஸ் பற்றி தான் நாம நினைக்கணும். நீ போய் அவங்களுக்கு ஆறுதலா இருந்துட்டு வா. இப்போ பார்த்து டிரைவ் பண்ணிட்டு போ. டிஸ்டர்பா தெரிகிற. நிம்மதியா போய் ஃப்ளைட் ஏறு. டேக் கேர் ஆரியா. ஆ ஓகே மாமா, பாய். காதலுக்கு வாழ்வில் முக்கிய பங்குண்டு. காதலை தாண்டிய வாழ்வும் நமக்குண்டு. காதல் தோல்வி வாழ்வின் எல்லையும் அல்ல, அதனையும் கடந்து வாழ கற்றுக்கொள். பிரகதிமா, பாத்தியாடா உங்க அண்ணன் என்ன செஞ்சிட்டான்னு? ஏன் ஏன் இப்படி? ஐயோ, நெஞ்சு பதறுது, தாங்க முடியலையே. அவன் மனசுல என்ன வச்சிருந்தான் ஒன்னும் புரியலையே. என்னென்னமோ சொல்றாங்களோ ரோஹனை பத்தி. ஒண்ணுமே நடந்திருக்க கூடாதுன்னு மனசு அடிச்சுக்குது. ஏன் ரோஹனா இருக்கக்கூடாது? இருக்காது. ரோஹன் கண்டிப்பா என்கிட்ட வந்துருவான். ரோஹன், கண்ணா, வீட்டுக்கு வந்துருமா ப்ளீஸ். அவங்க பார்த்து, என் மக இல்லைன்னு போலீஸ வந்து சொல்ல சொல்லுடா பிரகதி. என் ரோஹன் இப்படி பண்ணுவானா? இல்ல, இல்லவே இல்ல, பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும். என்னையும் உங்க பெரியப்பாவையும் தவிக்க விட்டுட்டு எப்படி போவான்? போக மாட்டான், போயிருக்க மாட்டான். என் மகனால் அப்படி எங்களை தனியா விட்டுட்டு பிரிஞ்சு போக முடியாது, முடியவே முடியாது. ரோஹனின் அம்மாவினால் மகனின் செயலை இன்னும் நம்ப முடியவில்லை. நெஞ்சை பிழிந்து கொண்டிருந்த மகனின் இழப்பு அவரை அவ்வப்போது மயக்கத்திற்கு இட்டு சென்றது. அவர் விழிப்புடன் இருக்கும்போது துயரத்தை தாங்கொண்ணாமல் இப்படி அழுது கரைத்தார். தன் அகத்தின் வேதனையை அவ்வப்போது அழுகையினூடே வெளியிட பிரகதி அவரை அணைத்து ஆறுதல் தர முயன்றாள்தான். அவளாலும் முடியவில்லை. தன் அண்ணனின் துயர முடிவை ஜீரணிக்க முடியாமல் பரிதவித்துக் கொண்டிருக்கும் போது
அவளால் எப்படி பெரியம்மாவை சமாளித்திருக்க முடியும்? மேலும் அழுகைதான் வந்தது அவளுக்கு. அந்த அளவு பெரியம்மாவின் மனவேதனை அவளை உருக்கி கொண்டிருந்தது. இருவருமே உடைந்துதான் போயிருந்தனர். இவர்கள் இப்படி என்றால் அங்கிருந்த இன்னொருவர் இன்னும் மோசமான நிலையில் ரோகனின் அப்பா. முக்கால்வாசி நேரம் அவர் விட்டத்தையும் ரோகனின் படத்தையும் மனைவியையும் மாறி மாறி வெறித்த நிலையில்தான் அமர்ந்திருந்தார். மனைவியைப் போல் தன் நெஞ்சறு நிலையை அவரால் எளிதாக வெளிக்காட்டிக் கொள்ள முடியவில்லை. ஒற்றை மகனாக பெற்றெடுத்த தவச்செல்வன், தங்கள் உயிரின் அடையாளம், சுவாசத்தின் அர்த்தம், படிப்பு முடிந்து வேலை வாங்கி அருகிலேயே வந்து விட்டான் என தாங்கள் மகிழ்ந்ததென்ன? இப்போ நடந்துவிட்டது என்ன? இல்லை, அவன் நடத்தி கொண்டதல்லவா? ஏன், எதுவுமே விளங்காத நிலை. மகனை பற்றி எரிமலையாக வந்து சேர்ந்த செய்தி பேரதிர்ச்சியா? உருக்குலைப்பு, அணுமின் தாக்கமா? கல்குவாரியின் கற்சிதறலாக இதய வெடிப்பு. அவ்விதயத்தில் தானே ரோகனின் குடியிருப்பு. பிறந்த குழந்தையாக நெஞ்சில் ஏந்தி இந்த நிமிடம் வரை தன் இதயத்தை கருவறையாக்கி வாழ்ந்து வருபவர். அந்த தகப்பனின் துயரம் அங்கிருந்தவர்களை உலுக்கித்தான் போட்டது. பேசவே இல்லை யாரிடமும். போலீசுக்கு ஒத்துழைப்பு தந்ததோடு சரி. 3 நாட்கள், 3 யுகங்கள் தாம். அவ்வீட்டின் ஒலியும் ஒளியும் மறைந்து மனங்களின் ஓலங்கள் மட்டுமே ஓங்காரமாய். அகங்கார ஜுவாலைக்கு மனமுவந்து இரையானவன் காற்றோடு காணாமல் சென்றிருக்க அவனை பறிகொடுத்த இதயங்கள் இங்கு சில்லு சில்லாய். அங்கங்கே கவலை தோய்ந்த முகங்கள், நெருங்கிய நட்புகள், மருத்துவத்துறை வட்டத்தில் உள்ள சிலர் என வந்திருந்தவர்கள் அனைவரும் கனமான மனநிலையில் இருந்தனர். ரோகனின் மரணம் பற்றிய செய்தியை போலீஸ் அறிந்து இவர்களுக்கு தெரிந்து 3 நாட்கள் கடந்திருந்தன. ஆனால் அவன் மரணம் எய்தி 5ஆம் நாளிது. ஆரியனும் வந்துவிட்டான். அன்று அதிகாலை தான் வந்து சேர்ந்திருந்தான். நேற்று தம்பியை காணும் போதுதானே ரோகனின் துர்மரணம் பற்றி அறிந்திருந்தான். இத்தனையும் பார்த்தும் கேட்டும் நின்றிருந்தவனின் கண்கள் கலங்கின. அவனின் இதயத்தில் அளவுக்கு அதிகமான உளைச்சல்கள். அதுவும் ரோகனின் அம்மா பிரகதியிடம் சன்ன குரலில் புலம்பிக் கொண்டிருந்தது அருகில் இருந்த இவனுக்கு கேட்டதும் அவ்வளவுதான். நெஞ்சில் ஒரு உணர்வு வந்து அழுத்துகிறது. பிரகதி, உனக்கு ஏதாச்சும் தெரியுமாடா? ரோகன் ஏதாவது கவலையா உங்ககிட்ட பேசினானா? நல்லா தானே நடமாடிட்டு இருந்தான். எப்பவும் போல நல்லா பேசிட்டு வேலைக்கு போய் வந்துட்டு நாங்களும் அவன் லோக்கல் ஜாப் எடுத்து இங்கேயே இருக்கான்னு சந்தோஷமா இருந்துட்டோம். அவன் மனசுல என்ன கவலை இருந்துச்சு புரியலையே. எதையுமே வெளியே காமிச்சுக்கவே இல்லையே என் தங்கம். எல்லாமே அவன் விருப்பப்படிதானே நடந்தது. எதுக்குமே நாங்க வேண்டாம்னு சொன்னது இல்லையே. படிப்பு, வேலை அவன் இஷ்டப்படி விட்டுட்டோமே. ஒண்ணு மட்டும் நாங்க தெரிஞ்சுக்கல. ரோகன் யாரையாவது லவ் பண்ணானா? அதனால ஏதாவது ப்ராப்ளமா? எதுவுமே புரியல. அப்படி ஏதாவது அவனுக்கு லவ் இருந்திருந்தால் உனக்கு தெரிஞ்சிருக்குமே பிரகதி. அப்படி எதுவும் இல்ல பெரியம்மா. இருந்திருந்தால் அண்ணா சொல்லியிருப்பான் இல்ல. நீங்க அதையும் இதையும் போட்டு மனசு குழப்பிக்காதீங்க. இந்தாங்க இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கங்க. இந்த ஜூஸை குடிச்சிட்டு கொஞ்சம் படுங்க பெரியம்மா. பிரகதிக்கு ரோகன் லவ் பண்ணி இருப்பான் என்று தோன்றவே இல்லை. அதனால் மிக உறுதியாக தன் பெரியம்மாவிடம் மறுத்திருந்தாள். ஆனால் அங்கு அனைத்தும் கேட்டும் பார்த்தும் நின்றிருந்த ஆரியனுக்கு தெரியுமே அக்கேள்விக்கான விடை என்னவென்று. உண்மை சொல்லவா, அவன் உதடுகள் ஒன்றோடொன்று இணைந்திருந்த போதும் தவித்து போயின. அவற்றின் உள் அடக்கமாக அமர்ந்திருந்த நாவின் நிலையோ அவ்வளவு மோசம். சொல்லிவிடவா? உணர்வுக்கு ஆட்பட்டிருந்த ஆரியனுக்கு துயரத்தையும் மிஞ்சிய வண்ணம் குற்ற உணர்வு பாடாய் படுத்தி எடுத்தது. நல்ல வேளையாக அக்கணம் அவனின் அறிவு விழித்து கொண்டு விட்டது. தொழிலில் எத்தனை எத்தனை கடந்திருக்கிறான். தொழிலில் மட்டுமா, சொந்த வாழ்விலும் நிகழ்ந்து போன மரணங்கள் பெரிதல்லவா? அதுவும் சிறு வயதில் பெற்றோர்களின் அகால மரணம் கொடுமையாகத்தானே இருந்தது. அனைத்தையும் ஏற்று உடைந்து போகாமல் கடந்துள்ளவனுக்கு வலிய இதயம் வரத்தானல்லவோ, வலிய இதயம் வரம்தானல்லோ. இப்போது குற்ற உணர்வு படுத்தினால் என்ன செய்ய? படுத்தி எடுக்கட்டும், பொறுத்து கொள்ளணும். அக்குற்ற உணர்வை கடந்திடத்தான் வேண்டும். ரோகன் தன் காதலில் சம்பந்தப்பட்ட 2ஆம் நபரிடமே காதலை வெளியிடவில்லையே. அவனே இறுதி வரை யாரிடமும் சொல்லாத ஒன்றைத்தான் இப்போது இவர்களிடம் சொல்வதா? அப்படி சொன்னால் என்னவாகும்? தாங்கள் சம்பந்தப்பட்டிராத போதும் தங்களுக்கு தெரியாமல் நடந்த ஒன்றுக்காக தங்கள் தலை இப்போது உருள வாய்ப்பிருக்கு. இல்லை, டேனியாதான் அந்த பெண் என்றால் திருமணமான பெண்ணை விட்டுவிட வேண்டியதுதானே. நடக்க முடியாத ஒன்றை நினைத்து இப்படி உயிரை போக்கிக்கிட்டானே. காதல்தான் அவனுக்கு பெருசா போச்சா?
பெற்றவர்களின் நிலையை நினைச்சு பார்க்கலையே என்ற பேச்சு நிகழலாம். அனைவரின் ஆதங்கம் மேலோங்கும். ரோஹன் இப்போது தங்களுடன் இல்லை. ஓர் உயிர் பிரிந்த பிறகு வீணாக எந்த அலசலும் பேச்சும் வேண்டாம். இன்னும் டேனியாவிற்கு தெரியாதுதானே? இதுவரை தெரியாமல் போனது. இனியும் அப்படித்தான் தெரிய போவதில்லை. தாங்கள் தெரிவிக்கப் போவதில்லை. ஆம், ஆரியன் மருத்துவமனையில் அஸ்வின் சொல்லும் போதே முடிவு செய்ததுதான். அஸ்வினுக்கும் அதே எண்ணம்தான். ரோஹனே இல்லாமல் போய்விட பின் இறந்த காதலை வீணாக எதுக்கு வெளிச்சப்படுத்த வேண்டும்? தங்களுக்கு வீணாக ஒரு சஞ்சலம் சர்ச்சை கூட வரலாம். தானாக ஏன் அதற்கு வழி வகுக்க வேண்டும்? டேனியா வருந்தலாம். இல்லை, வருத்தத்தை மீறிய கோபம் எழவும் வாய்ப்பிருக்கு. ஓர் உறுத்தல் அவளின் மனதில் உருவாக வேண்டுமா? தேவையில்லை. ஆரியன் தம்பி அனுபவிப்பது போதும். என் மனைவிக்கு இந்நிலை வரக்கூடாது என்ற உறுதியுடன் தான் இங்கு கிளம்பி வந்தது. ரோஹனை பெற்றவர்களின் இந்நிலை மிகவும் கொடுமை. மருத்துவர்களான அவர்கள் எத்தனை எத்தனை உயிர்களை காப்பாற்றி இருக்கிறார்கள். ரோஹன் அந்த சந்தர்ப்பத்தை கூட அவர்களுக்கு தராமல் போய்விட்டான். அவனின் மரணத்தின் காரணமும் அவர்களுக்கு தெரியாமல் அவனுடனேயே புதைந்து போகப் போகிறது. ஆரியனுக்கும் அஸ்வினுக்கும் இதனால் பெரும் துயரம்தான். ஆனால் ரோஹனின் மனம் அவனின் காதலை யாரும் அறிவதை விரும்பவில்லையே. எந்த தடயத்தையும் வீட்டினருக்காக அவன் விட்டு செல்லவில்லை. அந்த ஒருதலை காதல் அத்தோடு மறைய ஆரம்பித்தது. ரோஹனின் பெற்றோரின் குடும்பம் இந்தியாவில் இருந்து வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் இன்று வரவும் நாளை இறுதி சடங்குகள் என ஏற்பாடாகி இருந்தது. பிரகதி ஆரியனை அப்போதுதான் பார்த்து அருகில் வந்தாள். சுற்றுமுற்றும் பார்த்தவள் அஸ்வின் அங்கில்லை என்பதை உணர்ந்து அஸ்வின் என கேள்வியாக புருவம் உயர்த்தினாள். ரோஹனின் உற்ற நண்பன் வரவில்லை என்றால்? அஸ்வின் வரல பிரகதி. அவனுக்கு 2 நாள் முன்னர் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்து போச்சு. நடந்ததை சுருக்கமாக அவளிடம் சொன்னான். ரோஹனின் காதல் அஸ்வினின் குற்ற உணர்வை தவிர்த்து ஆரியன் மேலும் டேனியா இப்ப டிராவல் பண்ற சிச்சுவேஷன்ல இல்லை என்று சொல்லவும் அவள் வராமல் போனது பெட்டர் தான் அண்ணா. பிரெக்னன்சியில் இவ்வளவு தூரம் வந்து எதைன்னு பாப்பா? இங்க கடைசியா பார்க்க அண்ணா முகம் என்ன? உடல் கூட எங்க உருப்படியா இருக்கு என தாங்க மாட்டாமல் அழுதவளை என்ன சொல்லி தேற்றுவது? ஆரியனுக்கு அந்த வேதனை தான் நெஞ்சை அடைத்தது. அத்துயர சம்பவம் நிகழ்ந்த போது வருணன் கருணையை மறந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான் போலும். வாயு பகவான் இன்னும் மோசம். ஆர்ப்பாட்டமாக வீசி வீசி அக்னி தேவனுக்கு துணை போயிருக்கிறான். ரோஹனின் விஷயத்தில் மிகவும் கொடுமைக்காரன். அக்னி தேவனுக்கு செம பசி போல் தீ ஜுவாலைகளை சுழற்றி சுழற்றி அடித்து நன்றாகவே தீர்த்து கொண்டு விட்டான். சிறு மூட்டைக்குள் தான் அடக்கமாக சேகரித்து வைத்திருந்தார்கள் ரோஹனை. அதனால் வியூயிங் எனும் இறந்தவரை கடைசியாக காணும் நிகழ்வு ரத்து செய்யப்பட்டிருந்தது. புலனாய்வு முடிந்து ஃபியூனரல் ஹோமில் ஒரு நாள் வைத்திருக்க வேண்டிய நிலை வேறு. ஒரு வழியாக இப்போதுதான் இறுதி சடங்குகள் நடத்தப்பட்டு முடிந்திருந்தன. ஆரியன் ரோஹனின் குடும்பத்திற்கு துணையாக நின்று பார்த்து கொண்டான். அனைத்தையும் பொறுப்பெடுத்து செயலாற்றியவனை ரோஹன் பிரகதி குடும்பம் பார்த்திருந்தது. ரோஹனின் குடும்பத்தினருக்கு ஆரியன் பெரும் ஆறுதல் அளித்தான். அவர்களின் தேவை அறிந்து ஏற்பாடுகளை செய்து தந்தான். அங்கே மேலும் 2 நாட்கள் அவர்களுடன் இருந்து கவனித்துவிட்டே நியூயார்க் திரும்பினான். விமான நிலையத்தில் இருந்து வீட்டுக்கு வந்த ஆரியன் வீட்டுக்குள் நுழைந்ததும் திகைத்து போனான். ஏனென்றால் அவனை முதலில் வரவேற்றது உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்று முடியலாம். முடிவிலும் ஒன்று தொடரலாம். இனி எல்லாம் சுகமே. இனி எல்லாம் சுகமே. வாடா வா. தம்பியை வாயிலில் எதிர்கொண்டது இவள்தான். ஆதிரா, நீ எப்ப வந்தக்கா? ஆமாப்பா, ஆதிராதான். நான் எப்ப வந்திருந்தாலும் உனக்கென்ன? ஒரு முறைப்புடன் கைகட்டி நின்ற தன் உடன் பிறப்பை இப்போது திகைப்பு மறைந்து பார்த்தான் ஆரியன். கௌதம் முன்ன நண்பனுக்கு உள்ளுக்குள் செல்ல அர்ச்சனை தந்தவன் இதழ்களில் சின்ன சிரிப்பு வெளிப்பட்டது. வந்ததும் வராததுமா இப்படித்தான் முறைப்பையா? தம்பிக்கு நல்ல வரவேற்பு தான். போ, வாக்கா, உள்ள போய் பேசலாம். குட்டீஸ் எங்க? எதுக்கு முறைப்புன்னு உனக்கு தெரியாது? ம். அரியா பிள்ளை போல் தலையசைத்து முன்னேறியவனின் முதுகில் மெலிதாக ஒரு அடி விழுந்தது. அப்போ அப்படி தைரியமாக ஆரியனை அடித்தது யாராம்? ஆதிரா? சேச்சே, அவள் அல்ல. அதற்குள் ஆதிரா அவன் பயண பொதிகளை கைப்பற்றி இருந்தாள். அண்ணே, உங்க தம்பிக்கு வெறும் முறைப்பு மட்டும் போதாது, செமத்தியான அடி ஒன்று போடாம போயிட்டீங்க. அதான் ஏன் சார்பில் நீ தந்துட்டிய டேனியா? தன்னை பின் இருந்து அடித்த கையை பிடித்து முன்னே இழுக்க
எதிர்பாராத விதமாக இழுக்கப்பட்டதால் பிடிபற்று போய் அவன் தோளில் சாய்ந்தது ஃப்ளவர் பிரின்சஸ். தன் மலராளை தன்னில் சாய்த்து கொள்ள தயாராக நின்றிருந்த ஆரியன் அவளை மிக அழகாகவே தாங்கிக் கொண்டான். அவளின் மிருதுவான மேனியின் வாசனை சுகத்தை நாசிக்கு கொடுத்தபடி அவளிடம் பேச்சை வளர்க்க விழைந்தான். ஓய், என் அக்கா முறைச்சதுலயே நான் பயந்துட்டேனாம். இனி அடி வேற தர சொல்வியா? வை திஸ் மச் லவ் வெரி மை டியர்? என் மீது என்ன கோபம் அப்படி? ஆ, லவ் வெரி. ஆ, உங்க மேல என்ன கோபம்? நோ நோ, அப்படி எதுவும் இல்லை. இப்போது துளியாக வேணும் இல்லாமல் ஒரு சிறு புள்ளி புன்னகை மட்டும் டேனியாவிடம். கணவனிடமிருந்து விலகி நின்றிருந்தவள் அவனை தீர்க்கமாக ஒரு பார்வை பார்த்தாள். ஆதிரா ஏற்கனவே உள்ளறைக்குள் போயிருந்தாள். சப்தம் இல்லா நொடிகளில் விழிகள் பிளஸ் விழிகள் சந்தித்து நின்றன. அவள் விழிகள் என்ன பேசிற்று? வெளியே எதுவும் தெரியவில்லை. அவனின் நீல விழிகளில் யோசனையுடன் ஒரு சின்ன தயக்கம். போய் ஷவர் பண்ணிட்டு வாங்க ஆரியன், சாப்பிடலாம். ஆ, உன் உடம்பு எப்படி இருக்கு பேப்ஸ்? மற்றவங்க எல்லாம் எங்க காணோம்? ஐ எம் ஃபைன் டியர். எல்லாரும் கேம் ரூம்ல இருக்காங்க. நீங்க சீக்கிரம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தீங்கன்னா பிரணவ் பிரதமுக்கு பெட்டர். உங்களுக்கு தான் அவங்க வெயிட்டிங். அவளை அணைக்க எழுந்த கைகளை அடக்கியவன் தன் இதழ்களுக்கு அணை போட எத்தனிக்கவில்லை. இணையில் உரசி மெல்லிய ஒற்றல். அவசர கதியில் நகர்ந்து கொண்டே ஓகே பேப்ஸ், தோ 10 நிமிஷத்துல வந்துடுறேன் என்றவன் விடு விடுவென அவர்களின் தனி அறையினுள் நுழைந்திருந்தான். அவளும் சைலேஷை துரிதப்படுத்த போனாள். இரவு உணவு உண்ணும் நேரம் நெருங்கி இருந்தது. சற்று முன் கடந்து போயிருந்த விழிகளின் அச்சந்திப்பில் ஏனோ காந்த விசை தப்பி இருந்தது. எப்போதும் டேனியாவின் விழிமணிகளை அவனின் நீலமணிகள் காந்தமென ஈர்த்து வீழ்த்தி விடுமல்லவா? அது நிகழாதது எதனால் என நம் யோசனை செல்லத் தொடங்கும் போது சம்பந்தப்பட்ட அவர்கள் இருவருக்கும் அப்படி ஒரு சந்தேகம் வரவே இல்லை. இருவருக்கும் புரிந்தே இருந்தது. சொற்ப நொடி சந்திப்பு என்ற போதும் பார்வை கலவை அவர்களுக்கு அறிய தந்திருந்தது. ஹாட் ஷவரில் சற்று நேரம் நின்றிருந்தவனுள் புத்துணர்வு, மனமலர்வு. ஒரு சில நாட்களுக்குள் எத்தனை எத்தனை பார்க்க வேண்டியதாயிற்று. அப்படி கடந்துவிட்ட நிகழ்வுகள் நினைவுகளில் அடங்குபவைதான். ஆனால் அவை அனைத்தையும் இதய அறையின் நினைவு பெட்டகத்தில் அடைத்து வைக்க ஆரியன் தயாராகவே இல்லை. மிக அவசியமாக ரோகன் எனும் ஓர் உறவில்லா உறவினனாகிய சகோதரனை மட்டும் இருத்தி கொண்டான். இன்ன பிற தேவையற்ற அவனின் செயல்களை தன் தலையை நனைத்து மேனியை கழுவிய வெந்நீருடன் களைந்தான். இப்போது அவன் உள்ளே தெளிவு, உற்சாகத்தை திருப்பி கொடுக்க தொடங்கி இருந்தது. டேனியாவுடன் நேரம் செலவழிக்க ஆசை கொண்ட மனதில் முதலில் முக்கியமாக படுவது எண்ண பரிமாறல். மற்றவை அனைத்தும் இப்போதைக்கு பின்னுக்கு சென்று தவிப்பற்ற அமைதியில் நின்று கொண்டன. அதற்கு முன் வரும் சந்தர்ப்பத்தில் அஸ்வினுடன் பேச வேண்டும் என்பதனையும் ஆரியனின் மனது குறித்து கொள்கிறது. தன்னை விட தம்பியின் மனம் அதிகமாக அலைப்புறுதலுக்கு ஆளாகியுள்ளது. அதனை அமைதிப்படுத்துவது தன் கையில் என்பதை புரிந்திருந்தான். ஆரியனுக்காக காத்திருந்த நேரத்தில் டேனியாவும் ஆதிராவும் வளவளத்து கொண்டிருந்தனர். கௌதம் சைலேஷிடம் சுவாரஸ்யமாக நின்று பேசிக் கொண்டிருந்தான். அவர்களுடன் இன்னொருவனும் இருந்தான். ஆம், பெட்ரோவும் அங்கு வந்திருந்தான். தற்செயலான வருகை. சைலேஷ் இரவு உணவை பிரமாதமாக தயாரித்திருந்தான். அஸ்வின், பிரதம் மற்றும் பிரணவ் மூவரும் மைண்ட் மேத் கேமில் மூழ்கி வழக்காடி கொண்டிருந்தனர். அஸ்வினுக்கு அக்கா குடும்பத்தின் வரவு பெரும் இதம் தருவதாய் அவனின் மனநிலை நல்ல மாற்றம் கண்டிருந்தது. நெஞ்சில் புயலுக்கு பின் வரும் அமைதியையும் தாண்டிய சாந்தி விரவி இருந்தது. கௌதமாரியன் சொன்னதை மீறியது இதற்காகத்தானே. ஆதிராவின் தாய் என்பும் பிள்ளைகளின் உறவாடலும் அஸ்வினை திசை திருப்பி இருந்தது. அவன் உடல் நிலையிலும் இப்போது திடம் வந்திருக்கிறது. ஆரியன் வெளியே வரும்போது மொத்த குடும்பமும் உணவு மேசையில் கூடியிருந்தனர். ஹே, ஆரிய மாமா வந்தாச்சு. ஹாய் மாமா. பிரதம், பிரணவ் இருவரும் ஆரியனை கண்டதும் பரவசமாகி தங்கள் இருக்கைகளில் இருந்து துள்ளி எழுந்தனர். அவர்கள் மாமனை நோக்கி பாய எத்தனிக்க ஆதிரா கண்டிப்புடன் அவர்களை பார்த்தாள். அம்மாவின் பார்வையில் கண்டிப்பில் திகைத்தனர் பிள்ளைகள். தங்கள் பெரிய மாமாவை இப்போதுதானே பார்க்கிறார்கள். பின்னே அவர் அருகே போக வேண்டாம் என்றால்? மாமா, எல்லாம் உங்க வேலையால தான். பசங்களை முறைக்கிறா பாருங்க. என் பக்கத்துல வரக்கூடாதாம். கௌதமிடம் பாய்ந்தான் ஆரியன். டேய், உங்க பிரச்சனையில என்ன ஏண்டா இழுக்கிற? உங்க அக்காவாச்சு நீயாச்சு, சமாளிப்பியா? அதை விட்டுட்டு என்ன இழுக்கிறதா? கௌதம் மெல்லிய குறும்பு சிரிப்புடன் அந்த கண்ணாடி மேசையில் தாளமிட்டு கொண்டிருந்தான்.
அதான் ஒரு முடிவெடுத்து கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு என்ன போட்டு கொடுக்கணும்? மாமாட்ட ஏன்டா பாயிர? எதுவா இருந்தாலும் என்ட்ட பேசு ஆரியா. ஆதிரா இப்போது இடையிட்டாள். நீ தான் டூ மச்சா பண்ற ஏக்கா. நான் இப்போ உங்கள கூட்டிட்டு வர வேண்டாம்னு சொன்னா, ஏதாச்சும் காரணம் இருக்கும்னு உனக்கு புரியாது? சும்மா வம்பு பண்ணிக்கிட்டு. ப்ரோ விடேன். அக்கா உன்னை சும்மா வம்பு இழுக்கிறது புரியுது தானே? பிரதம், பிரணவ் மாமாட்ட போங்க செல்லம்ஸ். அண்ட் டேனியா ரொம்ப பசிக்குது. சாப்பிடலாமா? சைலேஷ் பெரிய சீ ஃபுட் தமாக்கா மாதிரி வெரைட்டிஸ் சமைச்சு அடுக்கி வச்சிருக்கான். எவ்வளோ நேரம் வாசம் பிடிச்சிட்டு இப்படி சும்மா உட்கார்ந்து இருப்பதாம்? அஸ்வின் சாப்பாட்டு வகைகளை ஒரு பிடி பிடிக்க தயாரானான். எப்பவும் போல் சாதாரணமாக உரையாடியவனை கவனித்த மற்ற நால்வரில் சற்று நிம்மதி பிறந்தது. ஆதிரா அமர்ந்திருந்த இருக்கை அருகில் வந்த ஆரியன் குனிந்து அவளை தோளோடு அணைத்து நின்றான். தம்பி தலையில் பட்டும் படாமல் ஒரு கொட்டு வைத்தாள். நெகிழ்ந்திருந்த அந்நேரத்தில் லேசாக கண்களில் துளி கசிவு. மாமாவென தன் இரு பக்கமும் தாவிய மருமகன்களை தூக்கி ஆரியன் அவர்கள் இருவருக்கும் முத்தம் தந்தான். பசங்களும் அவனின் இரு கன்னங்களிலும் முத்தம் கொடுத்தனர். அக்காட்சியை பார்த்து கொண்டிருந்த டேனியாவின் கண்களில் மலர்வு. ஆரியனின் விழிகள் சரியாக அதே நொடியில் அவளினில் படர்ந்தது. அக்கண்களில் வந்து போன மின்னல்கள் அவனையும் தொட்டன. அப்போது உள்ளே இருந்து அங்கு வந்த பெட்ரோ அருமையான அச்சூழ்நிலையை ரசித்தவாறு அவர்களுடன் இணைந்து கொண்டான். சிஸ்டா, எங்க பாஸ் உன்னிடம் அடி வாங்கித்தான் இப்படி உருகி உருகி மெலிந்து விட்டாரா? மிஸ்டர் நேத்தன், காதல் செய்தால் எவ்வளவு கஷ்டம்னு இதைத்தான் முன்பு சிஸ்டா சொல்லி இருக்கிறாள் போல். நமக்கு புரியாம போச்சுதே. ஹே பெட்ரோ, நீ எப்ப வந்த? இப்பதானே எங்களை பார்க்க வர நேரம் கிடைச்சதா? நேத்து வந்தேன் மிஸ்டர் நேத்தன். தாத்தாவுக்கு நான் இல்லை என்றால் டைனரில் சிரமம். அதற்காகத்தான் அவர்களை விட்டு எங்கும் போவதில்லை. நான் வந்ததும் உன் சிஸ்டா அடிச்சதை சொல்றியா? அதெல்லாம் அப்படித்தான். வலிக்காமல் அடிப்பது கஷ்டம்தான் இல்லையா டேனியா? ஆரியன், உங்களை இப்படி வாங்க. வலிக்கிற அளவுக்கு என்ன, நீங்க அலறிட்டு ஓடுற அளவுக்கு பலமாவே அடிச்சிடலாம். தோ வந்துட்டேன், நல்லா அடிச்சுக்கோ என டேனியாவின் அருகில் போய் நிற்க ஆரியனை அடிப்பது போல் பாவனை செய்தாள். அவளின் செயலை கண்டு அங்கிருந்த அனைவரும் ரசித்து சிரித்தனர். போதும் போதும் மை ப்ரோ, பாவமோ இல்லையோ, மீ வெரி பாவம் டேனியா, இதுக்கு மேல பசியை பொறுத்து கொள்ள முடியாது என்றான் அஸ்வின் பரிதாபமாக. டேனியாவின் நலம் காண வந்த பெட்ரோவுக்கு தன் சிஸ்டாவின் மாற்றங்களும் கணவனிடம் காட்டும் உரிமையும் இருவரின் புரிதலும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. ஆரியன் சொன்னது போல் அக்குடும்பம் அவள் மாற உதவி புரிந்திருந்தது. யாரும் உணவு வேளையில் வேறு எந்த நினைவையும் கொண்டு வரவில்லை. அனைவரும் அந்த இதமான மணித்துளியில் ஒன்றினர். நிம்மதியாக உணவு வகைகளை ருசித்து வயிற்றை நிரப்பினர். ட்ரவுட், மேக்கர் வகை மீன்களில் செய்து வைத்திருந்த பதார்த்தங்கள் சூப்பர் ஹிட் ஆனதில் சைலேஷ் மகிழ்ந்து போனான். கஸ்டர்ட் ஃப்ரூட் ஐஸ்கிரீமை செம டேஸ்ட் பண்ணா என கஸ்டர்ட் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் செம டேஸ்ட்னா என டேனியா தேடி வந்து கூறிய போது சைலேஷ் ஹாப்பி மூடு தான். சிஸ்டாவிற்கு ஐஸ்கிரீம் என்றாலே ரொம்ப பிடிக்கும் சைலேஷ். அதுவும் டபுள் சாக்லேட் வகைகள் என்றால் மிகவும் ருசித்து சாப்பிடுவாள். அவளுக்கு பிடித்தமான உணவு வகைகளை பற்றி உனக்கு எழுதி வைத்திருக்கிறேன். கிச்சன் போன் பக்கத்தில் இருக்கும் பார். என் மொபைல் நம்பரும் அந்த நோட் பேடில் இருக்கு. தேவை என்றால் தயங்காமல் கூப்பிடு சைலேஷ். கண்டிப்பாக பெட்ரோ, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. பெட்ரோ சைலேஷிடம் இப்படி சொல்லவும் கேட்டிருந்த டேனியாவின் நெஞ்சில் நெகிழ்வு. ஆரியனும் பெட்ரோ சொன்னதை கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். எப்பவும் போல் அவனின் பாசமும் அக்கறையும் மனதை தொட்டு பெட்ரோவை மேலும் உயர்த்தி காட்டியது. அதன் பிறகு வேலை இருப்பதாக சொல்லிவிட்டு பெட்ரோ வெளியில் கிளம்பிவிட்டான். பெண்களின் நேரத்தை பிரணவ் மற்றும் பிரதம் உருவிக்கொள்ள அஸ்வின், ஆரியன், கௌதம் மூவரும் சற்று நேரம் நடந்து வருவதாக கூறிவிட்டு அவ்வீட்டின் பின்பக்கம் அமைக்கப்பட்டிருந்த நீச்சல் குளத்தை தாண்டி தோட்டத்தில் இறங்கினர். பெரிதாக விரிந்திருந்த பசுமை புல்வெளியின் பசிய வாசனை நாசியில் உரசி போனது. அடர்ந்த மரங்களின் ஆள் அமைதி கவிழ்ந்திருந்தது. கால்கள் நடை பயின்ற பொழுதிலும் மூவரின் மனதிலும் ரோகனின் நினைவு படர்ந்தது. ரோகன் பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்க ஆரியா? அவங்க எப்படி போச்சு? வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ்? கௌதம் ரோகன் வீட்டின் நிலவரம் பற்றி விசாரிக்க ஆரியன் சிகாகோவில் நடந்ததை பகிர்ந்தான். கேட்டிருந்த அஸ்வினுக்கு மனம் ரொம்பவே பாரமாய் அவன் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. கௌதம் தான் கேள்வி கேட்டு வருத்தத்தை வெளியிட்டு கொண்டிருந்தான். அஸ்வின், சாரிடா, அன்னைக்கு ரொம்ப கோபப்பட்டுட்ட. ரோகன் செஞ்சதுக்கு நீ என்ன பண்ணுவ?
அவன் தப்பு அது. உனக்கு அவன் டெத்துல எந்த குற்ற உணர்வும் வேண்டாம். ரோஹன் எங்க வெட்டிங்க்கு முன்னாடி டேனியாவிடம் பேசி இருக்கலாம். என்னிடம் பேசி இருக்க முடியும். He made a choice not to go further. புரிஞ்சதா? தம்பியின் தோளில் கை போட்டு அணைத்து அழுத்தம் கொடுத்தான். சரி என்பதாக தலையசைத்தான் இளவல். ப்ரோ, அன்னிக்கு ரோஹன் டெத் பற்றி தெரியும். நான் வந்ததும் புரிஞ்சுகிட்டேன் அஸ்வின். எப்படி தெரிஞ்சுகிட்டாடா? ரொம்ப ஃபீல் பண்ணாளா? சீத்தல் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான் ப்ரோ. என்கிட்ட வந்து கேட்டாங்க. நீங்க அதுக்குத்தான் சிக்காகோ போனீங்கன்னும் தெரியும். பட் எமோஷனல் ஆகவே இல்லை. அதான் எனக்கு புரியல ஏன்னு. கொஞ்சம் பயமா இருக்கு ப்ரோ. நீ ஏன்டா அதுக்கு பயப்படுற? ஆரியம் பார்த்துப்பான். டேனியா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி இருக்காதான். நீ ரொம்ப வருத்தப்படுறேன்னு உங்ககிட்ட தன் எமோஷன்ஸை அடக்கி வாசிக்கிறா அஸ்வின். ஒரு வகையில் அப்படித்தான். நீங்க சொல்ற மாதிரி தான் மாமா. டேனியா, அவளுக்கு அஸ்வினை ரொம்ப பிடிக்கும். இவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பாள். இப்ப அவளுக்கு ரோஹன் மேல் வருத்தத்தை மீறிய கோபமும் வந்திருக்கு. அதான். கோபமா? அண்ணி எதுக்கு ரோஹன் மேல கோபப்படணும் ப்ரோ? அவன் லவ் பத்தி? கௌதம் இருந்ததால் மேலும் கேட்க தயங்கினான் அஸ்வின். சூசைட் பண்ணது பெரிய லைஃப் மேட்டர் இல்லையா? அதான் ரோஹன் மேல் கோபம் வர காரணம்னு கணிக்கிறேன். தானியா ஹேஸ் சம் ஸ்ட்ராங் பிரின்சிபிள்ஸ். சில விஷயங்களில் அதை அப்படியே காண்பிப்பாள். மாமாவுக்கு அவன் லவ் மேட்டர் தெரியும் அஸ்வின். டேனியாவுக்கு நம்ம சொன்னாதான் தெரியும். நம்ம 3 பேரும் இதை பத்தி இனி நமக்குள்ள கூட பேசிக்க போறது கிடையாது. முடிஞ்சது அப்படியே மறந்துடணும். சில விஷயங்கள் அப்படித்தான். மேல பேசி என்ன ஆக போகுது? ஆரியன் சொல்றது சரிதான். இது அப்படியே மறக்க முயற்சி செய் அஸ்வின். ரோஹன் உன் ஃப்ரெண்ட், உன் மனசுல எப்பவும் இருப்பான். மற்ற விஷயங்கள் தேவையற்றது. ஓகே மாமா. மூவரும் வீட்டிற்குள் வரும்போது மற்றவர்கள் உறங்க சென்றிருந்தனர். ஆரியன் தங்கள் அறைக்குள் வரும்போது டேனியா படுத்திருந்தாள். மனைவி தூங்கவில்லை என்பது அவனுக்கு நிச்சயம். சில நொடிகள் அவள் அருகே நின்று பார்த்தவன் அவளின் இமைகள் பிரியாததை கண்டு அங்கிருந்து நகர்ந்து போனான். அவன் இலகுவான இரவு உடை அணிந்து அவள் அருகே வரும் வரையிலும் அப்படியே தான் இருந்தாள். ஒரு மனதில் 2 வகை உணர்ச்சி அலையடித்தது. கணவனின் அருகாமையில் எல்லாம் வெளிவரத் துடித்தது. காதலியின் தவிப்பு மொழியாகாமலே அவனையும் எட்டி இருந்தது தானே. அவளின் முக சோர்வில் கவலை கொண்டான். பேப்ஸ், ஹே இங்க பார். அவனின் விரல்கள் மென்மையாக அவளின் கன்னம் தொட்டு வருடின. கணவனை பார்த்தவளின் இமைகளின் இடையே செவ்வரிகள் காட்டிக் கொண்டிருப்பது சினமா இல்லை அழுகையின் சுவடா? கணவனின் கரங்களை இறுக பற்றி கொண்டாள். எப்படி இருக்காங்க ரோஹன் பேரண்ட்ஸ்? ஏன் ரோஹன் இப்படி பண்ணிக்கணும்? அவங்க அம்மா அப்பா எப்படி அவன் இழப்பை தாங்கிக் கொள்ள போறாங்க? எனக்கு வருத்தத்தை விட அவன் மேல் கோபம்தான் வருது. அவனுக்கு உயிரின் மதிப்பு தெரியாமலா இருந்திருக்கும்? சமாளிக்க முடியாத அளவு பிரச்சனை என்றால் சாவு தீர்வாகுமா? அவன் அப்படி செஞ்சது தப்புதான். பட் அவன் இல்லை என்றான பின் நாம கோபப்பட்டு என்ன செய்ய போறோம்? விட்டுடு. தன் மார்பில் சாய்ந்திருக்கும் மனைவியை ஆதுரமாக அணைத்து வருடி விட்டான். இல்ல ஆரியன், அவங்க வலி எனக்கு புரியுது. பிள்ளை பெற்றுக்கொள்வதில் தொடங்கி எத்தனை சிரமங்கள் எல்லாம் தாங்கி அவன் சந்தோஷம்தான் தங்கள் உலகம்னு இருந்தவங்களை விட்டு போனது கொடுமை. உன் கோபமும் வேதனையும் எனக்கு புரியுது. நடந்ததை நினைச்சு நீ கஷ்டப்படுறதை விட அவனின் ஆத்மா சாந்தியடைய பிரேயர் பண்ணு. ரோஹனின் பேரண்ட்ஸுக்கு அதுதான் தேவை. இப்ப நிம்மதியா தூங்கு. உனக்கும் எனக்கும் மட்டும் இல்ல, நம்ம பேபிக்கும் ரெஸ்ட் வேணுமாம். டேனியாவிற்கு நண்பனின் இழப்பில் மன வருத்தமும் துயரமும் இருக்கிறது தான். ஆனால் தாய்மை கொண்டிருக்கும் அவளுக்கு பெற்றோரை எண்ணி பாராது ரோஹன் செய்தது பிழை என்ற ஆணித்தரமான எண்ணம் கோபத்தை கொடுத்திருக்க துயரம் அடிபட்டிருந்தது. மன வருத்தம் அவளின் மணாளனின் மார்பில் கரைந்து கொண்டிருந்தது. நான் வாடும் நேரம் உன் மார்போடுதான். நீ என்னை தாளாட்டும் தாயல்லவா? தாய்மையின் மலர்வினால் வந்திருக்கும் சிறு சிறு உடல் உபாதைகள் வேறு டேனியாவை படுத்தி கொண்டிருந்தன. இந்த காலத்தை கடக்க ஆரியனின் அன்பும் கவனிப்பும் டேனியாவிற்கு துணை புரிந்து கொண்டிருந்தன. நாட்கள் நகர்ந்து வாரங்களை வளர்த்தன. டேனியாவிற்கு இப்போது சற்று பயணம் செய்யலாம் எனும் நிலை. ரோஹன் மீதான அவளின் கோபம் போய் ஆதங்கம் மட்டும் அவ்விடத்தில் தேங்கி இருந்தது. ரோஹனின் பெற்றோரை நேரில் போய் பார்க்க வேண்டும் என கணவனிடம் கூறினாள். இருவரும் தங்கள் எண்ணத்தை அஸ்வினிடம் பகிர அவனும் அவர்களுடன் கிளம்பினான். நண்பன் ரோஹனின் மறைவு அஸ்வினுக்கு பெரும் தாக்கத்தை கொடுத்திருந்தது உண்மை. அதனை இவன் அழகாக கையாள அண்ணனின் ஆதரவு துணை புரிந்திருந்தது. இப்போது அஸ்வினின் மனம் சலனமற்ற அமைதி கண்டிருக்க அவனின் குற்ற உணர்வு மறைந்திருந்தது.
காலம் மனவடுக்களை ஆற்றும் என்பதை விட இங்கு அஸ்வினே அதனை ஆற்றிக் கொண்டான் எனலாம். ஆம், ரோஹனின் எச்செயலுக்கும் அஸ்வின் எப்படி பொறுப்பேற்க முடியும்? ரோஹன் வாஸ் நாட் பைண்டட் டு அஸ்வின் அட் எனி டைம். டானியாவிடமும் ஆரியனிடமும் எதை பற்றி பேசுவதும் அவர்களை நேரில் சந்தித்து விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வதும் ரோஹனின் சாய்ஸ் ஆகத்தானே இருந்தது. ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை, விரும்பவில்லை. டானியா, ஆரியன், அஸ்வின் மூவருமாக ரோஹனின் வீட்டிற்கு சென்றபோது அவ்வீடு அமைதியாக காணப்பட்டது. ரோஹனின் அப்பா சற்று தெளிந்திருந்தார். ரோஹனின் அம்மா அமைதியாக இருந்தார். அவர்கள் இருவரும் இவர்கள் மூவரிடம் பேசுகையில் இவர்களுக்கு ஒன்று புரிந்தது. இத்தகைய பெற்றோருடன் வாழும் வரம் தங்களுக்கு கிட்டவில்லை என்பதுதான். அந்நேரம் மூவருக்கும் ஒரே சிந்தனைதான். ரோஹன் கையில் கிடைத்திருந்த பொக்கிஷ வாழ்க்கையை மிஸ் பண்ணிவிட்டான். அவன் மேல் வருத்தம், மன கஷ்டம் என்பது போய் ஒரு விதமான பரிவு நிலையில் இருந்தனர். அஸ்வினை தன் அருகில் இருத்தி கொண்ட ரோஹனின் அம்மா பற்றிய அவன் கரத்தை விட்டுவிட மனம் இல்லாது இருந்தார். தன் மகனை அஸ்வினின் அருகாமையில் காண்பது போலிருக்கு என்பதனை வெளியிடாமல் வெளியிட்டார். கவிந்திருந்த மௌன நிமிடங்களை டானியா கலைத்து பேச ஆரம்பித்தாள். நீங்களும் அங்கிளும் சான் பிரான்சிஸ்கோ வந்துருங்க ஆன்ட்டி. என் ஸ்டடீஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நானும் ஆரியனும் அங்கேதான் இருக்க போறோம். பேபி டெலிவரி அங்கேதான். எங்க பக்கத்துல வந்துருங்க. உங்களுக்கு ஒரு சேஞ்ச் இருக்குமா? ப்ளீஸ் திங்க் அபவுட் இட்பா. அஸ்வினும் தன் மனதை வெளியிட்டான். ஆரியனுக்கு அவர்களிடமிருந்து என்ன பதில் வரப்போகிறது என்பது தெரிந்தே இருந்தது. அவர்களுடன் தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறான் தானே. நீங்க இப்படி எங்க மேல பாசம் வச்சிருக்கிறதே மனசுக்கு இதமா இருக்கு டேனியா, அஸ்வின். ஆனா நாங்க இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆகிற ஏற்பாடுகளில் இருக்கோம். ரோஹனின் அப்பா இப்படி சொல்லவும் அவனின் அம்மா, அமெரிக்காவில் இருக்கும் வரை நாங்க இதிலிருந்து வெளிவர்றது ரொம்ப சிரமம். இங்க எந்த ஊருக்கு மாறினாலும் ரோஹன் நினைவு மேலோங்கி நிற்கும். இந்தியாதான் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு நம்புறோம் என்று முடித்தார். ஆன்டி, அங்கிள் ஏற்கனவே வேற பிளான்ஸ் வச்சிருக்காங்க டேனியா. அவங்க பிராக்டிஸை இப்போ சொந்த ஊரில் தொடர போறாங்க. அதோடு நிறைய அவேர்னஸ் கேம்ப்ஸ், மெடிக்கல் கேம்ப்ஸ் இப்படி ரெகுலர் பேசிஸ்ல செய்ய போறாங்க. நம்மளும் அவங்களோட சேர்ந்து நடத்த போறோம். யூத் அண்ட் டீன்ஸ் அவேர்னஸ் ஃபுல்லா நம்ம பொறுப்பு. நம்ம நேத்தன் குரூப்ஸ் வழியா ஸ்பான்சர் பண்றோம். ஐவரின் பேச்சும் அந்த திசையில் பயணித்தது. டிப்ரெஷன், சூசைட், ஸ்டாப் அபியூஸ், ஆன்டி ட்ரக், டிராஃபிசிங் என ஒவ்வொன்றாக பிரித்து விழிப்புணர்வு வர வைக்கணும். இதில் இருந்து மீண்டு வர்றவங்களுக்கு ஆதரவு தரும் வகையில் தனித்தனியாக சப்போர்ட் குரூப்ஸ் உருவாக்கணும். இப்படி நிறைய பிளான் பண்ணி இருக்கோம். ஆரியன் சொல்ல சொல்ல டானியா விழி விரித்தாள் என்றால் அஸ்வினுக்கு மனசுக்குள் புது ஊற்று இதம். மிக ஆர்வமாகி போய் கலந்து கொண்டான். நிறைய திட்டங்களை வகுத்து கொண்டான். 2 தினங்கள் ரோஹனின் பெற்றோர்களுடன் தங்கி இருந்தனர். மகனின் இழப்பை கடக்க அவர்களுக்கு மாற்றம் தேவை. ஆரியனின் முயற்சியில் அந்த மாற்றம் மிக பயனுள்ள சமூக சீரமைப்பாக உருவெடுக்கிறது. ஆரியன் டானியாவின் புது வரவுக்கு நல்லாசி தந்து விடை கொடுத்தார்கள் அந்த பெரியவர்கள். இந்தியா வந்து பார்ப்பதாக கூறி அஸ்வினும் விடை பெற்றான். தங்கள் பேரிழப்பில் இருந்து ஓரளவு மீண்டு விடும் துடிப்பு அந்த வீட்டில் தென்பட்டதில் ஆரியன் குடும்பமும் தங்கள் கடமைகளுக்கு திரும்பினர். டானியாவின் உள்காதலின் உயிர் ஆரோக்கியமாக வளர்ந்து வந்தது. மும்முரமாக படித்து முடித்து இளங்கலை பட்டமும் வாங்கினாள். ஜூனியர் நேத்தனின் வரவை எதிர்நோக்கி மொத்த குடும்பமும் ஆவலுடன் காத்திருந்தனர். டேனியாவிற்கு சிறிய அளவில் பேபி ஷவர் வளைகாப்பு நடத்தப்பட்டது. தாத்தா பாட்டியில் ஆரம்பித்து அனைவரும் வந்து சீராட்டி சென்றனர். தாய்மையில் மிளிர்ந்த உயிர் காதலியின் அழகில் லயித்திருந்தான் ஆரியன். அஸ்வின் வீட்டின் பொது வரவுக்காக பரபரப்பாக அனைத்தையும் பார்த்து பார்த்து தயார்படுத்தி வைத்தான். இவர்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த அழகிய விடியலும் வந்தது. சந்தோஷ சாரலில் நனைந்து நேச அலையில் உருவாகிய ஜூனியர் நேத்தன் புது உலகை காண மிக ஆர்வமாக வெளிவர அக்காதலர்களின் உலகம் வானவில் அழகை ஏந்தி கொண்டது. இதழ் உதிர்க்காத மொழியையும் விழி கொண்டே படித்திடும் காதல் வல்லவனே, உன்னால் தீராதது ஏதுமில்லை என்னவனே, என்னுள் நீ எழுதிவிட்ட காதலின் முகவரியே தீர்வானது. மா, தன் செப்பு இதழ்களை பூ போல மலர்த்தினாள் பேபி தாமிரா. வெள்ளை ரோஜா மொட்டுதான் அவள். அப்படியே டானியாவின் வார்ப்பு. கேச சுருள்கள் சுருண்டு நெற்றியில் புரண்டு கொண்டிருந்தன. அழகிய சிறு மலர் விழிகள் மொட்டு மொட்டென விழித்திருக்க ரோஸ் நிறம் சிவப்பை கண்டிருந்த பிஞ்சு விரல்களை வாயில் நுழைத்து
ம்ச்சு, ம்ச்சு என ருசித்துக் கொண்டிருந்தாள். அவளை பார்த்துவிட்ட இரு நீல விழிகளில் கொஞ்சம் பிடித்த மின்மை. அவள் முகமலர்வு அவனின் அகத்தை கவர்ந்த போதும் அவள் விரல் சப்புவது தவறு என படுகிறது அவனுக்கு. தன் நீல விழிகளை உருட்டி மூக்கை சுருக்குகிறான். பளபளவென்ற தோற்றம் கொண்டவனின் கை அவளை தடுத்து விரல்களை கெட்டியாக பிடித்து கொள்கிறது. அவன்தான் ஆதவன் நேத்தன். ஆம், ஆரியனின் ஜூனியர், தாமிராவின் 4 வயது அண்ணன். காலமும் காதலும் கனிந்திட்ட போது காதலின் முகவரியை தன்னுள் எழுதியவனுக்கு முத்துக்கள் 2ஐ பரிசாக கொடுத்திருந்தாள் அவன் மாலையிட்ட மங்கை. நோ பிரின்சஸ், விரல்களை வாயில் வச்சு டர்ட்டி பண்ணாத. இங்க பார், கையெல்லாம் எப்படி எச்சில் பண்ணி வச்சிருக்க. பேட் கேர்ள். தன் மக்களின் சேட்டைகளை ஒரு பக்கம் ரசித்தவாறு மடி கணினியில் புதைந்திருந்தான் ஆரியன். தாமிராவிற்கு விரல்களில் தித்திப்பு சுரந்தது போல் மீண்டும் மீண்டும் விரல்களை அழகு செப்பு வாயில் வைத்தாள். இல்லை, வைக்க முயன்றாள்தான். ஆதவன் அவளை வைக்க விடாமல் கையை கெட்டியாக பிடித்து கொள்ள செல்லக்குட்டி சிணுங்கி கால்களை உதைத்து அண்ணனை எதிர்த்தாள். ஹேய் பிரின்சஸ், வாயில கை வைக்க கூடாது, அழுக்கு பேபி. அண்ணா சொன்னா கேட்கணும். என் ஸ்வீட் பிரின்சஸ், அமைதியாயிரு. அவன் தங்கையை ஓர் அதட்டல் போட அவள் சிணுங்கல் அழுகையாக மாறியது. மகன் பெரிய மனித தோரணையுடன் மகளை கண்டிப்பதை பார்த்து ஓர் அழகிய மென்னகை வந்தமருகிறது ஆரியனின் உதடுகளில். ஆதவ், குட்டி பிரின்சஸை என்ன சொன்ன? இப்ப அழற பாரு. சின்ன பேபிஸ் டூத் வர்றப்ப அப்படித்தான் செய்வாங்க ஆதவ். இதுக்காக பிரின்சஸை சத்தம் போட்டு அதட்டுவியா என்றான் மகனிடம் திரும்பி. கணினியை ஒதுக்கி வைத்து எழுந்து வந்தவன் மகளை கையில் அள்ளி கொண்டான். செல்லக்குட்டி தாமிராவின் விழிகளில் இருந்து கன்னம் தாண்டி ஓடியிருந்தது கண்ணீர். அதனை கண்டு ஆரியனுக்கு கஷ்டமாக போய்விட்டது. மக்கள் அழுதால் தந்தைக்கு துடிப்புதான் இல்லையா? அதிலும் மகள் என்றால் இந்த அப்பாக்களுக்கு சற்று தூக்கல் பரிவு வந்து விடுகிறது. ஆரியனும் அதற்கு விதிவிலக்கல்ல. மகன் ஆதவன் மேல் ஆரியன் அத்தனை பாசத்தை கொட்டினான் தான். இருந்தும் தன் காதலின் அச்சாக பிறந்திருந்த மகளை மிக அதிகமாகவே தாங்கி நிற்கிறான் என நமக்கு புரிகிறது. செல்ல மகளின் சிவந்து விட்ட பிஞ்சு முகத்தை துடைத்துவிட்டு தன் தோளில் சாய்த்து கொண்டான் ஆரியன். தங்கையின் முதுகில் தட்டி கொடுத்து சமாதானப்படுத்தி கொண்டிருந்த அப்பாவை முறைத்து பார்த்தான் ஆதவன். என் ஸ்வீட்டி ஏன் அழறா? இந்த அழகு ரோஸ் பிரின்சஸை யாரு என்ன சொன்னாங்க? அண்ணனா சொன்னது? உன்னை பார்த்துக்க சொன்னா அதட்டுறாங்களா? பா, நான் உங்க பிரின்சஸையா சத்தம் போட்டேன்? ஏன் பிரின்சஸை தான் வாயில விரல் வைக்க கூடாதுன்னு சொல்றேன். கால்களை அகட்டி கைகளை குறுக்கே கட்டி தோரணையாக நின்றபடி தன்னை கேள்வி கேட்கும் மகனை முகம் கொள்ளா பெருமையுடன் பார்த்திருந்தான் ஆரியன். ஹஹஹ என பெரிதாக சிரித்தவன் மகனுக்கு பதில் சொல்லும் முன் இன்னொரு குரல் இடையிட்டது. அப்படி கேளுடா என் தங்க குட்டி. சித்தா, தன் அருகில் ஓடி வந்த ஆதவனுக்கு ஹைஃபை கொடுத்தான் அஸ்வின். பேபி தாமிரா, எங்க பிரின்சஸ் ப்ரோ, நாட் யுவர்ஸ். ஓடி போங்க உங்க டேனியா பேப்ஸ் கிட்ட. எஸ்பா, எங்க பிரின்சஸ் தான் தாமிரா. இங்க தாங்க அவளை, நீங்க அம்மாட்ட போங்க. சூப்பர்டா ஆதவ். அண்ணன் மகனை கட்டி கொண்டான் அஸ்வின். பிள்ளைய கெடுத்து வச்சிருக்கடா அஸ்வின், நீ பயமே இல்லாம போச்சுடா ஆதவ் உனக்கு. சித்தப்பா செல்லமா போயிட்ட. ஆதவனுக்கும் அஸ்வினுக்கும் சிரிப்பு பொங்கியது. அஸ்வின் அப்படியே ஆதவனை தூக்கியவன் இருவருக்கும் பிடித்தமானதை செய்தான். சித்தப்பா தன்னை உயர தூக்கி போட்டு பிடித்து விளையாடுவது ஆதவனுக்கு மிகவும் பிடிக்கும். பேபி ஆதவனாக இருந்தபோது ஏற்பட்ட பழக்கம் இப்பவும் தொடர்கிறது. அம்மாவை அடுத்து மற்ற அனைவரையும் விட ஆதவனுக்கு தன் சித்தப்பா மேல் பிடித்தம் அதிகம். அதேபோல் அஸ்வினுக்கு ஆதவன் என்றால் உயிர். சூரியனை விட அஸ்வின் தான் ஆதவனை அதிகம் சீராட்டியது. அவர்கள் இருவருக்கும் இருக்கும் பாண்டிங் டேனியாவிற்கும் மட்டற்ற மகிழ்ச்சியை தருவிப்பதாய். அவள் நண்பன் மேல் கொண்டிருக்கும் பாசம் அப்படி. தன் அப்பா லூகாஸ் பற்றி எந்த அளவு நினைத்து கொள்கிறாளோ அந்த மாதிரி அஸ்வினும் அவளுக்கு இன்றியமையாதவன் ஆகியிருந்தான். ஆதவன் பிறந்து 1 வருடத்திற்கு பிறகு டேனியா வணிகவியலில் முதுகலை பயின்ற போது அஸ்வின் தான் பெரும் உதவியாக இருந்தது. அந்த சமயம் ஆரியனுக்கு வேலை பளு சூழ்ந்து கொள்ள ஆதவனை சமாளிக்க அஸ்வினால் மட்டுமே முடிந்தது. கணவனை அப்படியே உரித்து வைத்து பிறந்திருந்த மகனை வெகுவாக ரசித்து வளர்த்தவளை தன் இஷ்டத்திற்கு ஆட்டி வைப்பான் அந்த ஜூனியர் நேத்தன். அஸ்வினின் உதவி இல்லாவிடின் டேனியா ஒரு வழியாக இருப்பாள். இப்போது சிறுவனாக வளர்ந்து நிற்கும் ஆதவனின் டிசிப்ளின் யாவும் அவனின் சித்தா கற்றுக் கொடுத்தது. சில குறும்புகள் இருந்தாலும் ஸ்மார்ட் கிட் கேட்டகரி தான் அவன்.
என்ன ப்ரோ, உங்க பிரின்சஸ் எங்க காணோம்? நீங்க வீட்ல இப்படி ரிலாக்ஸ்டா இருப்பதே அவங்களுக்காகத்தானே? ஆரியனை வம்புக்கு இழுத்தான் அஸ்வின். விஷமமாக கண் சிமிட்டி புன்னகைத்த தம்பியை எட்டி செல்லமாக ஒன்று போட்டான். நான் ஏன் என் மகனையும் மகளையும் பார்த்துக்க வீட்டில் இருக்க மாட்டேனா? போடா போ, உன் ஃப்ரெண்டை வம்புக்கு இழுக்காம உன்னால சும்மா இருக்க முடியாது போல. ப்ரோ, உங்க பேபிஸை கொஞ்சறதை விட நீங்க உங்க பிரின்சஸ் பேப்ஸை தான் அதிகமா கொஞ்சுவீங்கன்னு எங்களுக்கு தானே தெரியும். அப்படித்தானே ஆதவ்? எஸ் சித்தா என வேகமாக ஆதவன் தலையாட்டும் போது டேனியா அங்கு வந்து அவர்களுடன் சேர்ந்து கொண்டாள். என்ன எஸ் சித்தா, எதை பத்தி பேசுறீங்க ஆதவ்? நத்திங் நியூ டேனியா, எல்லாம் உன்னை பத்தின பேச்சுதான். உன் ஃப்ரெண்டை கேளேன், என்ன விஷயம் பேசினான்னு சொல்லுடா அஸ்வின். ஆரியன் தம்பியை தன் மனைவியிடம் சிக்க வைக்கும் முயற்சியில் இறங்க, அப்படி எளிதில் மாட்டுவானா அஸ்வின்? எங்களுக்கெல்லாம் உன்னை எவ்வளவு பிடிக்குங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் டேனியா. இப்படி சொன்ன அஸ்வினை டேய் என விழித்த கணவனின் முகத்தில் டேனியா என்ன கண்டாளோ? அப்படியாடா, யாருக்கு என்ன ரொம்ப பிடிக்குதாம் என்றதும் ஆதவன் தன் அம்மாவை கட்டிப்பிடித்து முத்தங்கள் தந்தான். எனக்கும் தான்மா. ஐ லவ் யூ மாம், ஆஸ் பிக் ஆஸ் ஸ்கை. நீ பார்க்க மட்டுமில்ல, இதிலும் அப்படியே உங்க அப்பா மாதிரி இருக்க ஆதவ் என்ற மகனை அணைத்து நின்ற டேனியாவின் முகத்தில் பாசக்கலவை. பாரா இந்த பைய பிள்ளைங்கள, புல் அரிக்குதே, எம்புட்டு லவ். சும்மா சும்மா அவங்க லவ் பத்தி கிண்டல் பண்ணாம உன்னால இருக்க முடியாதுடா அஸ்வின். இப்ப நான் வர்றதுக்கு முன்னால இங்க நடந்தது அதுதானடா? அச்சோ, எப்படி இப்படி? எப்படி இப்படின்னா? ப்ரோவும் நீயும் இப்ப எதுவும் பேசல, ஆனாலும் நடந்தது என்னன்னு அப்படியே சொல்ற? அதெல்லாம் அப்படித்தான் அஸ்வின், சொல்லாமலே தெரிஞ்சுக்கிறது. ஃபேஸ் ரீடிங், மைண்ட் ரீடிங் எல்லாம் காதல் செய்யும். உன் அண்ணி அதில் எக்ஸ்பர்ட். தம்பியிடம் பேசி முடித்து மனைவியை பார்த்து கண் சிமிட்டினான் ஆரியன். கணவனின் அச்செயலால் டேனியாவிடம் சிறு வெட்கம் வந்து போனது. நீயும் இதையெல்லாம் உணரணும்னா கல்யாணம் பண்ணிக்கோடா அஸ்வின். தோழனிடம் அக்கறை கொண்டவளாக திருமணம் பற்றி பேசினாள் டேனியா. இதுவரை லவ் வெட்டிங் இப்படி என் மைண்ட்ல வரல டேனியா. பட் இப்ப கொஞ்ச நாளா ஒரு ஃபீல் வந்திருக்கு. பார்ப்போம், இது லவ் தானா, அவள்தான் எனக்கானவளான்னு தெரிஞ்சுக்கிறேன். கண் மூடி நின்ற அஸ்வினுள் ஒரு முகம் மின்னி மறைந்தது. ரசனையுடன் நின்றிருந்த தம்பியை தோளோடு அணைத்து கொண்டான் ஆரியன். சந்தோஷமான இதத்தை அக்குடும்பம் உணர்ந்தது. அஸ்வினின் இதய அறையை தட்டி பார்ப்பது யாராம்? அவள் யார் என்று தன் அண்ணா அண்ணியிடம் சொல்லவில்லை. அந்த பெண்ணின் மனமறிய காத்திருக்கிறான். அஸ்வினை தொந்தரவு செய்யாமல் அவன் லவ்வுக்கு ஒரு குட்லக் சொல்லி விலகி போவோம். மகனை அவனின் அறையில் கதை சொல்லி தூங்க வைத்துவிட்டு மகளின் அறைக்கு வந்திருந்தான் ஆரியன். டேனியா அங்குதான் இருந்தாள். பேபி தாமிரா அம்மாவை பிடித்து வைத்திருந்தாள். ஆரியன் பேபி மானிட்டரை உயிர்ப்பித்தான். பிறகு மகளுக்கு மென்மையான முத்தம் வைத்து சற்று தள்ளி அவர்களை நோக்கி அமர்ந்து கொண்டான். இருவரையும் பார்த்திருந்தவனின் மனதில் எல்லையில்லா நிம்மதி. வாழ்வில் எத்தனை வெற்றி படிகளை எட்டி சாதித்திருந்தாலும் ஆரியனுக்கு முழு நிறைவை தருவது குடும்பம் மட்டுமே. பெரும்பாலான ஆண்களுக்கு மட்டுமில்லை, பெண்களுக்கும் தங்கள் அனைத்து சாதனைகளையும் தூக்கி சாப்பிட்டு விடுவது நிறைவான குடும்பம் தான் இல்லையா? ஆதவனின் சுட்டித்தனமும் தாமிராவின் மழலை மொழியும் செய்யும் மாயங்களை எண்ணி பார்த்தவனுக்குள் உவகை அலைகளின் ஆர்ப்பரிப்பு. அவனின் உறுதியான காதல் நிகழ்த்தி கொண்டிருக்கும் சாதனைகள் தாம் அக்காதலனுக்கு என்றும் சாதனைகளின் உச்சம். உருகி உருகி காதலிப்பவனின் நீல நயனங்கள் இப்போது அவனின் பிரின்சஸை ஆழ்ந்து பார்த்து கொண்டிருந்தன. மகளை தூக்கி போட்டு கொண்டிருந்தவளுக்கு எப்போதையும் விட இன்று அவனில் கூடுதல் கவர்ச்சி தெரிவதாய். மகள் தாமிரா தூங்கியதும் தங்கள் அறைக்குள் நுழைந்த இருவரிடமும் அமைதியே நிலவியது. அந்நொடியில் இருவரின் சிந்தனைகள் ஒன்றோடொன்று தொட்டு நிற்க தங்கள் காதல் நினைவுகளில் மூழ்கி சில மணித்துளிகளை கரைத்தார்கள். மொழி பேசாமலேயே கணவனின் இதழ்களின் சரசரப்பு இவளை எட்டுகிறது. இவளும் பதில் கொடுத்தாள், இதழ்களை குவித்து இணையுடன் ஜோடி சேர்த்து. காதல் தீவிரவாதி, உன் இரு விழிகள் என்ன வாள்களோ? கூறிய பார்வையால் இதயம் நுழைந்து பதம் பார்க்கிறாய். இதமாகவே தேங்கி நிற்கிறாய். ஏன் போரிட்ட களைப்போ? உன் விழிகள் இளைப்பார வேறு இடமாயில்லை. என் இரு உதடுகளை குத்தகைக்கு எடுத்துக் கொள்கிறாய். முத்தம் கொடுக்காமல் வேர்வை முத்துக்களை கோர்க்க செய்யும் வித்தை உன்னால் மட்டும் எப்படி சாத்தியமாகிறது? மாலை நேர தென்றலில் பிழைத்து நிற்கும் மயிர்கால்கள் உன் பார்வையின் வேட்கையில் சிலிர்த்து போகின்றன. கைப்படாமலே படபடத்து போகிறேன். மெய் தீண்டாமலே காதல் தீவிரவாதம் செய்கிறாயடா. உன் காதல் தீவிரவாதம் வர வர எல்லை மீறுகிறதே.
மொழியின்றி போரிடுகிறாய், விழியோடு மோதுகிறாய், மூச்சு காற்றைக் கொண்டு மன உறுதியை ஊஞ்சலாட வைக்கிறாய். நெஞ்சை பூ போல கொய்து காதலில் என்னை வென்று விட்டாயடா காதல் தீவிரவாதியே. ஆரியன் டேனியா காதல் சங்கமம் என்றும் தொடர்கதை. இருவருக்கும் தீர்வான காதலை வாழ்த்துவிட்டு நாம் விலகி செல்வோம். வாழ்க நலனுடன் காதல் தீர்வானது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.